பைபிள் எல்லாரும் திருப்புங்க. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஒருக்கா கூட நான் வாசிக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. உள்ளங்கையில் நான் உன்னை வரைஞ்சி வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அதுக்கு முந்தின 2 வசனங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சியோன் அப்படிங்கிற தேவஜனம் சொல்லுது, ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு. வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளை பார்த்து சியோன் அழுது ஆண்டவர்கிட்ட. அந்த தேவ ஜனங்கள் அழுறாங்க, ஏசப்பா எங்களை கைவிட்டாரோ, ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரோ அப்படின்னு அவங்க ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாங்களாம், அழுறாங்களாம். அவங்களுக்கு பதில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாத. ஒரு தாய் ஒரு பிள்ளைய மறப்பாளா? எங்கேயாவது நடக்குமா? ஆனால் நம்ம ஊரில் நடக்கு. ஆனால் பாருங்கள், ஒரு தாய் ஒரு பிள்ளைய மறப்பாளான்னா நடக்கிற ரொம்ப கஷ்டம். அது தாயின்னு சொன்னால் அந்த பிள்ளைய உறங்காமல் தூங்காமல் அதுக்கு பால் ஊட்டி சீராட்டி அந்த பிள்ளைய தோள்லையும் மார்பளையும் போட்டு அந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளையை ஆளாக்க அந்த தாய் படுகிற பாடு, தகப்பன் படுகிற பாடு. ஆனால் ஆண்டவர் சொல்கிற, தாயை காட்டிலும் நான் அவனை அதிகமாக நேசிக்கிறேன். உன்னை பெற்றெடுத்த தாயை காட்டிலும் தன்னுடைய ஜீவனை கொடுத்து உன்னை பெற்றெடுத்தாங்களே உங்கள் அம்மா, அவர்களை காட்டிலும் நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தாய் பெற்றெடுப்பதை காட்டிலும் ஆண்டவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மளை பெற்றெடுத்தார். இயேசுவின் இரத்தத்தின் வித்துக்களாய், இயேசுவின் இரத்தத்தின் முத்துக்களாய் இயேசு நம்மை பெற்றெடுத்தார். இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தினபடியால நாம் இன்னைக்கு இங்கே உயிரோடு ஜீவனோடு இருந்து ஆண்டவரை ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். நான் சாதாரண ஆள் இல்லை, இயேசுவின் இரத்தத்தில் நான் பிறந்த பிள்ளை, இயேசுவின் இரத்தத்துக்குள்ள நான் வளர்ந்த பிள்ளை, இயேசுவின் சிலுவை நிழலில் அந்த பாதையில் அந்த பாதத்தில் நான் வளர்ந்த பிள்ளை. என்ன நன்றியும் என்ற வைராக்கியமும் என்ற ஒரு பெருமை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. மாம்ச பெருமை அல்ல இது, இது ஒரு மேன்மை. நான் ஏசப்பாவின் பிள்ளை. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தில் பிறந்த பிள்ளை. என்னை எந்த சத்துருவும் தொட முடியாது, எந்த பில்லி சூனியமும் தொட முடியாது, எந்த மாந்திரிகமும் தொட முடியாது, எந்த சர்ப்பமும் தொட முடியாது. காரணம், இயேசுவின் இரத்தத்தில் நான் பிறந்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா, உன்னை நான் எங்கே வச்சிருக்கேன் தெரியுமா? என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வைத்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுமா? உள்ளங்கைகளில் உன்னை நான் என்ன பண்ணுறேன்? வைச்சிருக்கிறேன். வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். என்ன வைச்சிருக்கிறேன்னு சொல்கிறார்? வரைந்து வைத்திருக்கிறேன். தமிழில் எப்படி போட்டிருக்குன்னா வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் உண்மையான மூல மொழி பைபிளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வரைந்து போடலை, வரைந்து இருக்கிறேன்னு போடலை. அது எப்படி போட்டிருக்குன்னா முத்திரை வெட்டாக வெட்டினேன். அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, முத்திரை வெட்டாக வெட்டினேன். கொஞ்சம் சத்தமாக சொல்லாமா? முத்திரை வெட்டாக வெட்டினேன். முத்திரை வெட்டாக வெட்டுறதுன்னா என்னது? வரைகிறதுக்குன்னா வரைகிறோன்னா நமக்கு ஒரு பெண்ணு தருவாங்க, இல்லை ஒரு பென்சில் தருவாங்க, ஒரு பேப்பர் தருவோம். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு படத்தை வரைகிறோம். அது கொஞ்ச நாள் கழித்து அது அழிஞ்சிரும். அது என்ன பண்ணிடும்? அழிஞ்சு போயிடும். அது மழையில் நனைஞ்சா அழிஞ்சிரும். சும்மா போட்டாலே சில படங்கள் அப்படியே அழிஞ்சு போயிடும். ஆனால் முத்திரை வெட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில பழைய கட்டடங்களில் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கல்வெட்டு இருக்கும். அங்கே என்ன இருக்கும்? கல்வெட்டு. சொல்லுவாங்க, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கல்வெட்டுன்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். 4000 வருஷம் முன்னாடி யாரோ ஒருத்தர் வெட்டுன அந்த வெட்டு இன்னும் இருக்கு அந்த கல்லில். எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அப்படி நிறைய இடங்களை பார்க்குறோம். ஏசப்பா என்ன சொல்கிறேன்னா, உன்னை என் உள்ளங்கைகளில் ஒரு கல்வெட்டில் ஒரு மனுஷன் ஒரு படத்தை வெட்டுவது போல உன் உள்ளங்கைகளில் வெட்டி வைத்திருக்கிறேன். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஹல்லேலூயா. எங்க வெட்டினார் இயேசு? எப்படி உள்ளங்கைகள் நம்மளை வெட்டினார்? கல்வாரி சிலுவையில் அவரை கைகளாலும் ஆணிகளாலும் கைகளை கால்களையும் பிடித்து கட்டி அந்த சிலுவையில் வைத்து என்ன பண்ணாங்கன்னா ஆணி அடித்தாங்க. அந்த உள்ளங்கைகளை ஆணி அடித்தாங்க. இயேசு கைகள் இந்த நரம்புகள் எல்லாம் பொட்டி தெறிக்கும்படியாய் ஆணி அடித்தாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஆணி அடித்தது என்ன தெரியுமா? உன்னுடைய முகத்தை என் உள்ளங்கைகள் நான் வரைந்தது, அது முத்திரை வெட்டாக வெட்டினது. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் உன்னை தான் நினைவு கூறுகிறேன்.
ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அந்த உள்ளங்கைகளில் அந்த காயங்களை இயேசு பார்க்கும் பொழுது யாரை நினைவு கூறுகிறார்? நம்ம நினைவு கூறுகிறார். என்ன நினைவு கூறுகிறார்? ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, கைகளை பிடிச்சி சொல்லுங்க, இயேசு தம் கைகளில் உள்ள காயங்களை பார்க்கும் பொழுது உங்களை தான் நினைவு கூறுகிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முத்திரை வெட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுங்க, உங்கள் பைபிளில் திருப்புங்க. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 11ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்க, வாசிங்க. ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென் சொல்லுங்க. சரி, புரிஞ்சாங்க விளக்குங்க பார்ப்போம். ஆமென் புரிஞ்சுல. இந்த பக்கம் ஆமென் வந்து என்னது அது? என்ன முத்திரை வெட்டா ஆண்டு வெட்டா சொன்னார்? ரத்தினங்களில் முத்திரை வெட்டா வெட்டுன்னு சொல்கிறார். என்ன வெட்ட சொன்னார்? கவனிங்க, இந்த படத்தில் பாருங்கள். அது ஆக்சுவலாக ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னா, பிரதான ஆசாரியன் உடுத்துகிற உடை, பிரதான ஆசிரியன் உடுத்துகிற உடை. ஆக்சுவலாக ஒரு ட்ரெஸ்ஸை பற்றி ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். பிரதான ஆசிரியன் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார். இதில் நம்ம இப்போ படித்தோம்ல அந்த யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தில் பேசிகிட்டு இருக்கிறார். அப்படி பேசி இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இதில் நீங்கள் வந்து முடிந்த வரைக்கும் அந்த தமிழில் அதை நான் போட்டிருக்கிறேன். அவங்க பாருங்கள், தலையில் தலைப்பாகை வச்சுருப்பாங்க. அப்புறம் அந்த பரிசுத்த கிரீடம் அப்படி பார்த்தீங்களா, அந்த தலையில் அந்த முத்திரை வெட்டாக வெட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் நடுவில் பாருங்கள், அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் 12 கற்கள் பொதிச்சிருக்குல்ல, அதுக்கு பேர் என்னென்னா மார்பதக்கம். அதுக்கு சொல்லுங்கள், மார்பதக்கம். அதில் போட்டிருக்கேன் பாருங்கள், மார்பதக்கம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன் சங்கிலிகள் போட்டு அதை கட்டியிருப்பான். அதுக்கு பின்னாடி போட்டிருக்கான் அப்புறம் ஒரு கலர் ட்ரெஸ்ஸு, அந்த கலர் மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். அதுக்கு பேர் ஏபோத். அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் ஏபோத். அந்த தெரியுதா கலர் ட்ரெஸ்? அதுக்கு கீழே அதுக்கு உள்ள இன்னொரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், அது பேர் நீல அங்கி. அதுக்கு பேர் என்ன? நீல அங்கி. அதுக்குள்ள ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காங்க பாருங்க, அது பேர் சணல் ஆடை. அதுக்கு பேர் என்னது? அப்போ பாருங்கள், இன்றைக்கி உள்ள வெக்க காலத்தில் இப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டால் அவிஞ்சிரும் உள்ள. ஆனால் என்ன எத்தனை 3 ட்ரெஸ்ஸு மேலே போட்டு 3 கோட்டு மேலே ட்ரெஸ் போட்டு அதுக்கு மேலே என்ன போட்டிருக்காங்க நடுவில் பாருங்கள், இந்த மார்பதக்கம். இதுதான் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். சரியா? என்ன போட்டிருக்காங்க சொல்லுங்கள், அந்த வார்த்தையை சொல்லுங்கள், மார்பதக்கம். இப்போ அந்த மார்பதக்கத்தை பக்கத்தில் 2 சங்கிலி மாதிரி போதா பார்க்குறீங்களா? இந்த சங்கிலி மாதிரி போகிறது தோளில் பாருங்கள் 2 கற்கள் வச்சுருக்காங்க. தோளில் என்ன வச்சுருக்கிறாங்க? இது வந்து கோமேதக கல். என்ன கல் இது? கோமேதக கல். ஸோ இப்போ நம்ம படித்தோம்ல யாத்திராகமம் 28:11 ரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக 2 கற்களை நீ வெட்டி எடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல. அந்த 2 கற்கள் இந்த தோளில் உள்ள கல் தான். அந்த 2 கல் எதுங்க உள்ள கல்? இந்த தோளில் உள்ள கல். இந்த தோளில் உள்ள கல்லில் பிரதான ஆசாரியன்ட்ட ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், 2 கல் எடுக்கணும். எத்தனை கல் எடுக்கணும்? 2 கல் எடுத்து, இந்த பாருங்கள், நான் பக்கத்தில் பெருசாக அந்த படத்தை போட்டிருக்கிறேன். 12 இஸ்ரவேல் கோத்திரங்களின் பெயரை நீ என்ன செய்யணும்? 6 எழுதணும். இந்த பக்கம் இடது பக்கம் 6, வலது பக்கம் 6, வரிசையாக ரூபன், சிமியோன், லேவி, யூதா அப்படின்னு வரிசைப்படி அந்த பெயரை எழுதணும். 12 பிள்ளைகளுடைய பெயர் எழுதி அது உன் தோளில் வச்சுருக்கணும். அது எதில் வச்சுருக்கணும்?
தோளில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே யாத்திராகம் 28ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் படிச்சீங்கன்னா, இந்த நடுவில் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, மார்பதக்கம். இந்த மார்பதக்கத்தையும் ஆண்டவர் சொன்னார். ஒரு கதை வாசிச்சிடலாமா? யாத்திராகமம் 28:21 வாசிங்க. இந்த கற்கள் இஸ்ரவேல், நல்ல வசனத்தை நல்லா கவனிச்சுட்டே வாங்க, ஒவ்வொரு வார்த்தையை கவனிச்சுட்டே வாங்க, அப்பதான் புரியும். அந்த படத்தையும் பார்த்துடுங்க, அந்த வசனத்தையும் கவனிச்சுட்டே வாங்க. இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12 அந்த கல்லு மேல அவங்க நாம என்ன பண்ணியிருக்கணும்? வெட்டப்பட்டு இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றுக்குடைய நாமம் ஒவ்வொன்றில் என்ன பண்ணியிருக்கணும்? முத்திரை வெட்டாக வெட்டியிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்போ எத்தனை பேருக்கு இது ரெண்டும் புரிஞ்சது? கை தூக்கி காட்டுமீங்க பார்க்கலாம். அப்போ 2 இடத்துல நீ பேர் எழுதணும். இஸ்ரவேல் கோத்திரத்தினுடைய 12 பேரும் 2 இடத்துல எழுதணும். ஒன்று எதில் சொல்லுங்க? கரெக்டாக தான் சொல்கிறீங்க, சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னது எங்க? தோல். இங்கே ஃபஸ்ட்டு எங்கே இருக்கணும்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அப்போ தான் மனசில் பதியும். தோல். வெரி குட். 2 முதல்ல எங்கே? தோல். நல்லா அழகாக சொல்கிறீங்க. 2வது எங்கே எழுதணும்? மார்பதக்கம். அதான் அந்த தமிழில் போட்டிருங்க, அதை படிச்சுக்கோங்கண்ணே. மார்பதக்கம். 2வது எங்கே போடணும்? இப்படி திருப்பணும் தெரியுமா? அப்படி அதுவும் செட் ஆகாதோ? இப்படி திருப்பணும் ஓரளவு. அங்கே இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியும் நினைங்களா? சரி. 2வது என்னது? மார்பதக்கம். அப்போ பார்த்தீங்களா, அந்த தோளில் இருக்கிற 2 கருப்பு கல்லையும் நான் இந்த பக்கம் வலது பக்கம் பெரிய இதாக போட்டிருக்கிறேன். அப்போ தோல்லையும் இஸ்ரவேல் புத்தருடைய நாமத்தை நீ சுமக்கணும். உன் நெஞ்சில், அதாவது உன் இருதயத்தில் சுமக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பிரதான ஆசாரியன் இந்த வஸ்திரத்தை போட்டு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது அவன் தோளில் யாரை சுமக்கிறான்? அந்த முழு இஸ்ரவேல் தேசத்தை சுமக்கிறான். அல்லேலூயா. அப்புறம் அவன் இருதயத்தில் யாரை சுமக்கிறான்? இஸ்ரவேல் புத்திரரை சுமக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாங்கள் உங்களை தேவ சுமூகத்துக்கு முன்னாடி உங்களை எப்படி என்ன பண்ணுறோம்? சுமக்கிறோம். எங்கள் ஊழியக்காரங்களுக்கு வேலை என்ன? உங்களை தோல்லையும் இருதயத்தில் என்ன பண்ணோம்? சுமக்கணும். அதனால தான் உங்களை சத்தம் போடுறது, உரிமையில் திட்டுறது. ஏன்னா உங்களுக்காக அழுறது நாங்கள் தான். உங்கள் மாமா மச்சான் கூட உங்களுக்கு அழமாட்டான். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறிய? எத்தனை பேர் மாமா மச்சான் உங்களுக்காக ஜோ பண்ணி அழுறான்? கை தூக்கி காட்டுங்க பாப்பா. என் மச்சான் எனக்காக டெய்லியும் ஜோ பண்ணி அழுறாரு பாஸ்டர். ஒரு பய அழமாட்டான், அவனுக்கு அழுறதுக்கே நேரம் கிடையாது. உங்களுக்காக நாங்கள் அழுறதுனால தான் நாங்கள் உரிமையாக சத்தம் போடுறோம். எங்கள் பிள்ளைகள் நீங்கள், நாங்கள் தான் சத்தம் போட முடியும். அப்போ பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுறான்னா, தோளில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறான்? சுமக்கிறான். அந்த நாமங்கள் பெயர்ன்னு சொல்கிறது அதை சுமக்கிறான். சுமந்த ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். அந்த மார்பதக்கம் அதுலேயும் 12 கல் இருக்கும். ஒவ்வொரு கல்லு மேலே வெட்டணும். அப்போ யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் விலை உயர்ந்த கற்கள். அல்லேலூயா. வெட்டும் போது உடஞ்சிட்டுனா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சின்ன கல் தானே, இதை மார்பிளாக வைக்கணும். அப்போ குட்டி கல்லாக தான் இருக்கும். இதெல்லாம் விலை உயர்ந்த கல். அது கல்கள் பேரெல்லாம் போட்டிருக்கு பைபிளில். நீங்கள் வீட்டில் போய் யாத்திராகமம் 28 ஃபுல்லாக படித்து பாருங்கள். நான் யோசிச்சு பார்க்குறேன், சில கல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருவேளை வெட்டும் போது உடஞ்சிட்டுனா அவ்வளோதான், அது போச்சு. திரும்ப புது கல் தான். அது ஒவ்வொரு கல்லும் எத்தனை கோடி மதிப்பு. அல்லேலூயா. அப்போ கவனமாக வெட்டி அந்த பேரை எழுதி, அப்போ ஆண்டவர் எதுக்கு இவ்வளவு தூரம் பண்ண சொல்கிறாரு? எப்போ நீ ஒரு சட்டையும் பேண்டும் போட்டு வந்து நிற்கணும்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி தானே? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. நீ சர்ச்சைக்கு வர இல்லை ஆண்டவரை பார்க்க வர பிரதான ஆசாரியர் நல்ல நீட்டாக அயன் பண்ணி ஒரு ஜிப்பாவும் பேண்டும் போட்டு வா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு இதெல்லாம் சொல்கிற? இந்த கல்லை சுமக்கணும், அந்த கல்லில் பேர் எழுதணும், இதெல்லாம் எதுக்கு சுமக்கிறாருன்னா, அந்த ஆசாரியனை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வை எங்கே உள்ளது? முதல்ல இஸ்ரவேல் ஜனத்துக்கு மேலே உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இவன் போய் அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இவர்களை நீர் ஆசீர்வதிக்கணும், இவங்களை கைவிட்டுறக்கூடாது, இவங்களுக்காக நான் வாடுறேன்னு சொல்லி அவன் ரத்தம் சிந்தி, அந்த பலிகளை செலுத்தி ரத்தம் சிந்தி ஆசாரியன் போய் நிற்கிறான். அல்லேலூயா.
இந்த பிரதான ஆசிரியர் ஒரு பக்கம் ஊழியக்காரங்களை குறிச்சாலும் உண்மையாக வேதத்தின் ஆழத்தின்படி பார்த்தால் நமக்கு ஒரு மகா பிரதான ஆசிரியர் இருக்கிறார். அவர் பெயர் என்ன? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் மகா பிரதான ஆசாரியர். அப்போ ஆசாரியர் இருக்கிறாங்க, ஆரோன் எல்லாம் பிரதான ஆசாரியர் இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய எபிரேய நிருபக்காரர் எழுதுகிறார், எபிரேய நிருபத்தில் அவர் மகா பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அவர் என்ன பண்றார் தெரியுமா? நம்மை இருதயத்திலையும் தோள்லையும் சுமக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு என்ன பண்றார்? உங்களை இருதயத்தில் முத்திரை வெட்டா வச்சு தோளில் முத்திரை. இதுக்கு ஒரு வசனம் இருக்கு தெரியுமா பைபிளில்? உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6. இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன அழகா பைபிள் எழுதி வச்சிருக்க ஆண்டவர். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் எடுங்க, வாசிக்கலாமா? நீர் என்னை உமது இருதயத்தின் மேலும் இருதயத்தின் மேல் முத்திரை போலவும், புயம்னா ஷோல்டர், தோல், புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்து கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியுது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதா இருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமா இருக்கு. இங்க மணவாட்டியை பார்த்து மணவாட்டி மணவாளனை பார்த்து சொல்றா, என் மணவாளனே இருதயத்தின் மேல் என்ன முத்திரையா வச்சுக்கோங்க, உங்க புயத்தின் மேல் உங்க ஷோல்டர்ல என்ன முத்திரையா வச்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இதை அப்படியே நீ கவனிச்சுட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். 1700கள், நான் அதை கடைசி என்னன்னு அதை சொல்றேன்னா, 1700களில் அகஸ்டஸ் டோப்லேடி அப்படின்னு சொல்ற ஒரு தேவ மனுஷர், ஒரு இங்கிலாந்து பிரீச்சர், ஒரு இங்கிலாந்து தேசத்தில் உள்ள ஒரு பிரசங்கியார். அவர் 38 வயசுல அவருக்கு டியூபர்குலோசிஸ், அதாவது காச நோய், டிபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த டிபி வியாதி மரித்து போனார். வயசு என்ன? வெறும் 38 வயசு தான். ஆனால் அவர் மரிக்கும் பொழுது அந்த பகுதியில் நிறைய ஜனங்கள் அவர் மரணத்தை பார்த்து ரட்சிக்கப்பட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய மரணத்தை பார்த்து என்ன பண்ணாங்க? ஏங்க, 38 வயசுல ஒரு மனுஷன் மரிக்கிறான்னா நமக்கு என்ன வரும்? துக்கம் வரும். என்ன வரும்? துக்கம். வயசு சின்ன வயசுல என்ன ஆயிட்டு ஆளு போயிட்டேன்னு. ஆனா அந்த அகஸ்டஸ் டோப்லேடியுடைய மரணத்தை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டாங்களாம். காரணம் என்ன தெரியுமா? அந்த மனுஷன் மரிக்கும் போது எல்லளவும் மரண பயம் முகத்துல தெரியல. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கொஞ்சம் கூட மரணத்தை பார்த்து நான் சாக போறேனே, ஐயோ இந்த உலகத்தை விட்டுட்டு போறேனே, எங்கேயோ போறேனேன்னு அந்த மரண படுக்கையிலேருந்து கத்தல, கதறல, பயப்படல, சிரிச்சுக்கிட்டே இறந்தார். அப்படியே ஏதோ ஒரு புதிய வேறொரு இடத்துக்கு அவர் எதிர்பார்த்த, ரொம்ப வருஷமா ஏங்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு போக போறேன்னு ஆவலா மரிச்சார். அதை பார்த்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ஊரெல்லாம் பரவிச்சு. அகஸ்டஸ் மரிக்கும் போது கொஞ்சம் கூட பயப்படலை அவன். அந்த ஊழியக்காரர் கொஞ்சம் கூட பயப்படலை. அல்லேலூயா. ஆனால் அவர் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் இருதயம், அவர் சொன்ன அதே வார்த்தை நான் சொல்கிறேன், என் இருதயம் ரொம்ப நிறைவாக இருக்கு. 38 வயசு, டிபி வியாதி. அவர் சொல்கிறார், என் இருதயம் எப்படி இருக்கு? ரொம்ப நிறைவாக இருக்கு. தேவன் என் ஆத்துமாவுக்கு அவருடைய மகிமையை காட்டிட்டார். அவருடைய மகிமையை காட்டிட்டார். இனி இந்த உலக வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. நான் பரலோக மகிமையை நான் தரிசிச்சுட்டேன். பரலோகம் எப்படி இருக்கும் நான் பார்த்துட்டேன். இனி இந்த உலகம் எனக்கு பிடிக்கல. அதனால என்னால் விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். இந்த டிபி வியாதி வந்ததுனால நான் சீக்கிரமா அந்த இடத்துக்கு நான் போறேன்னு சந்தோஷமா கண்ணீரோடு, ஆனந்த கண்ணீரோடு சிரிச்சுட்டே இறந்து போனாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
என் ஆத்துமாவில் கொஞ்சம் கூட இருள் இல்லை. அவர் சொன்ன அதே வார்த்தை, என்னால் விவரிக்க முடியாத அளவுக்கு பரலோக சந்தோஷம் என்னை நிரப்பியிருக்கு. இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். 90 வயசு பாட்டி சொல்லலை, 110 வயசுல இழுத்துட்டு இருக்கும்போது சொல்லலை, 38 வாழ வேண்டிய வயசுல ஒரு மனுஷன் இப்படி பேசுறான்னா வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பாருன்னு யோசிப்பாரு. நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்றோம்? இந்த அகஸ்டஸ் டாட்பர்லி ஒரு நாள் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம படிச்சோம்ல, இந்த வசனத்தை படிச்சார். எது? உள்ளங்கைகள் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இந்த வசனத்தை படிச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் என்னை உள்ளங்கைகளில் அவர் என் பெயரை எழுதி வைத்திருக்கிறார். அது என்னைக்குமே அழியாது. அது என்னைக்கும் என்ன செய்யாது? அழியாது. அழியாத கிருபையின் அடையாளமாய் அவருடைய இருதயத்தில் நான் பதிந்திருக்கிறதுனால அதன் அடையாளமாய் அவர் கைகளில் என்ன வரைந்து வைத்திருக்கிறார். திரும்பவும் சொல்லட்டா? அல்லேலூயா. நான் அவர் இருதயத்தில் ஆழமா பதிந்திருக்கிறதுனால என்ன பண்றாராம்? கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். எவ்வளவு அழகா சொல்றாரு. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா? அல்லேலூயா. இப்போதான் உங்களுக்கு புரியுதா? உன்னத பாட்டு 8:6 என்னது? இருதயத்தில் முத்திரை வெட்டாக வைத்துக்கொள்ளும், உம் தோள்களில் முத்திரை வெட்டாக வைத்துக்கொள்ளும். அப்போ தோல்லையும் ஏசப்பாவுடைய தோல்லையும் ஏசப்பாவுடைய இருதயத்திலையும் நீங்க முத்திரை வெட்டா இருக்கிறீங்க என்பதின் அடையாளமாக தான் சிலுவையில் அவருடைய உள்ளங்கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது. கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், இயேசு நம்முடைய மகா பிரதான ஆசாரியன். அந்த மகா பிரதான ஆசாரியன் உங்களை இருதயத்தில் முத்திரை வெட்டு. உங்க பேரை சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. நிச்சயா சொல்லு. நிச்சய இருதயத்தின் ஆழத்தில் முத்திரை வெட்டா வச்சது. உங்க பேரை சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. முத்திரை வெட்டா வச்சதுனால, என்னை தோள்களில் முத்திரை வெட்டா இயேசு வச்சதுனால சிலுவையில் அந்த அடையாளமாக கைகளில் அவருடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த பிரதான ஆசாரியர் பார்க்குற பாருங்க, இது வேற ஏதோ மனுஷனை பார்க்குற மாதிரி இதில் இருக்கு. ஆனால் உண்மையாக சொன்னால் அதில் ஒரு ஏசப்பாவை நீங்கள் பாருங்க. அந்த ஏசப்பா இருதயத்தில் மார்க் அவசம் இல்லை, யாரை வச்சிருக்கிறாரு? உங்களை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா நீங்கள் சொல்கிறீங்கள, ஏசப்பா என் இருதயத்தில் இருக்கிறார், ஏசப்பா இருதயத்தில் இருக்கிறார். உண்மையாக சொல்லட்டா, ஏசப்பாவுடைய இருதயத்தில் உங்களை முத்திரை வெட்டா வெட்டி வச்சிருக்கிறார். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. அல்லேலூயா. உங்களை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஏதோ நான் தண்ணியில் முழுங்கி நினச்சம் எடுத்துட்டேன், திருவிருந்தில் பங்கெடுக்க சர்ச்சில் அவங்கள தூங்க விடாதீங்க. எழுப்புங்க, தூங்காதீங்க, தூங்கக்கூடாது. தூக்கம் பார்த்தோன்னா வீட்டுக்கு போய் தூங்க. முத்திரை வெட்டா இருதயத்தில் வச்சிருக்கிறார். அவர் என்னை தோள்களையும் இருதயத்திலையும் முத்திரை வெட்டா வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதன் அடையாளமாக தான் கைகளில் என்னாச்சு? ஆணிகள் கடாவப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு இயேசுவின் கைகளில் என்ன பண்ணாங்களாம்? ஆணியை வச்சு அடித்தாங்களாம். அந்த ஆணி எத்தனையோ சென்டிமீட்டர் நீளம்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஆழமாக பதிஞ்சுதோ அவ்வளோ ஆழமாக நீங்கள் ஏசப்பா இருதயத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் சிலுவையில் அடிக்கும் பொழுது நிறைய பேர் அவரை கேலி பண்ணாங்க. நீர் தேவகுமாரனால் இறங்கி ரொம்பலாம் முடியாதா? ஆனால் இயேசு நினச்சா ஒரு நிமிஷத்தில் அவ்வளோத்தையும் பிடுங்கி போட்டுட்டு இறங்கியிருப்பார். அவர் நினச்சா முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். அவ்வளோ சிலுவையும் பிடிங்கி அதே சிலுவை எடுத்து பக்கத்தில் வெளுத்துருவார். அவரால் முடியும். ஆனால் அவரை பிடித்து வைத்தது ஆணிகள் அல்ல. ஒரு பரிசுத்தவன் சொன்னார், என் மேல் உள்ள அவருடைய அன்பு தான் சிலுவையில் அவரை பிடித்து வைத்திருந்தார். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆணிகள் இயேசுவை சிலுவையில் பிடித்து வைக்கல, என் மேல் உள்ள அன்பு தான் அவரை அதில் பிடித்து வைத்திருந்தது. அதனால உங்களை இருதயத்தில் அவர் வச்சு ஆழமாக வெட்டி வச்சிருக்கிறார். உங்களை தோளில் ஆழமாக வெட்டி வச்சிருக்கிறார்.
இருதயத்தில் ஆழமாக வெட்டி வச்சது எதை காட்டுது? உங்கள் மேலுள்ள அன்பை காட்டுது. உங்கள் மேலே எதை காட்டுது? அன்பை காட்டுது. தோளில் வெட்டி வச்ச, தோல் என்று சொன்னால் சுமக்கிற இடம். தோல்னு சொன்ன என்ன இடம்? சுமக்கிற இடம். இந்த தோல் என்பது பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கு. அது ஒரு பொறுப்பு. தோல்னு சொன்னால் அது ஒரு பொறுப்பு. அப்போ ஏசப்பா உங்கள் மேலே அன்பாய் மட்டுமல்ல, உங்கள் மேலே கரிசனையாகவும் இருக்கிறார். புரியுதா நான் சொல்கிறது? உங்கள் மேலே அன்பா மட்டும் இல்லை, ரொம்ப அவர் உங்கள் மேலே ஒரு பொறுப்பு இருக்குது. உங்களை குறித்து ஒரு பொறுப்பு இருக்கு அவருக்கு. அதனால இருதயத்தின் ஆழத்தில் அவர் உங்களை முத்திரை வெட்டாக வைத்து நேசித்து, தோள்களில் உங்கள் மேல் உள்ள ஒரு பொறுப்பு உங்களை குறித்து இருப்பதனால அது அதன் அடையாளமாய் கைகளில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? ஆணிகள் கடவாப்பட்டிருக்கு. இந்த யூதர்களுடைய ஒரு பாரம்பரியம் உண்டு, அதுக்கு பேர் மிட்ராஷ். இதில் ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு மனுஷனுடைய தோள்பட்டையும் இருதயத்தையும் துணியால் மூடிடலாம். ஒரு மனுஷனுடைய தோள்பட்டையும் இருதயத்தை என்ன பண்ணிடலாம்? துணியால் மூடிடலாம். ஆனால் அவருடைய உள்ளங்கை மூடப்படாது, எப்பவுமே திறந்தா இருக்கும். உள்ளங்கை எப்படி இருக்கும்? திறந்தா இருக்கும். உள்ளங்கை திறந்தா இருக்கும். அப்போ ஆண்டவருடைய ஆழமான அன்பும் ஆழமான பொறுப்பும் ஏதோ வார்த்தையில் சொல்லிக்கிட்டு என் இருதயத்தில் ஒன்று வச்சிருக்கிறேன், உன்னை குறித்து என்ன கரிசனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டல்ல, அந்த ஆழமான அன்பை அவர் செயலில் காண்பிச்சார். அந்த ஆழமான கரிசனை அவர் செயலில் காண்பிச்சார். அதுதான், அதுக்கு அடையாளமாக தான் உள்ளங்கைகள் அவர் ஆணி கடாவப்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உள்ளங்கையில் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறேன். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ உன் மேல் அன்பா இருக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றதல்ல, அதை செயலில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் இந்த இடத்துல உயிரோடு ஜீவனோடு இருந்து நம்ம அவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எவ்வளவு தூரம் உங்களை நேசிக்கிறார் என்பதை இதில் காட்டுறாரு, செயலை காட்டுற. மனுஷர்கள் மாதிரி சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கல. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறேன் என்பதை செயலில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ திரும்ப அந்த வசனத்தை ஒரு வாசிங்க. உன்னத பாட்டு 8:6, நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்து கொள்ளும். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஏசப்பா உங்கள் இருதயத்தில் நான் இருக்கிறேன், உங்கள் தோள்களில் நான் இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. 100 ஆடில் ஒரு ஆடு தொலைஞ்சி போச்சு. அப்போ அந்த மெய்ப்பன் அந்த ஒரு ஆடு தொலைஞ்சி போன ஆடை கண்டுபிடிச்சி எங்கே போட்டான்னு தெரியுமா? தோளில் போட்டான். தோல் என்பது அது பாசத்தை காட்டுது. தோல் என்பது கரிசனை காட்டுது. உன்னுடைய எல்லாவற்றையும் நான் இனி பார்த்து கொள்கிறேன், பொறுப்பை காட்டுது. நீங்க அதனால பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்த ஒரு பெரிய நோக்கம், உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டம் அவருடைய மனதில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை எப்படி என்ன பண்ணுறாருன்னா, உங்களை இருதயத்தின் ஆழமாக வெட்டி, உங்களை தோள்களில் ஆழமாக சுமந்து, உங்கள் வாழ்க்கையை ஆழமாக நேசித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து ஆழமான கரிசனை வைத்து, அதெல்லாம் எப்படி வெளிப்படுதுன்னா, சிலுவையில் உள்ளங்கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டது. அதன் மூலமாய் இயேசு என் மேல் ஆழமான இருதயத்திலும் ஆழமான கரிசனையும் வைத்திருக்கிறார் என்பது அதன் மூலமாக வெளிப்படுது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. வசனம் கேட்கும்போது நல்லா ஆமேன்னு சொல்லணும், நல்லா அல்லேலூயா சொல்லணும். சும்மா ஆமேன்னு சொல்லட்டு அவர் ஆமேன்னு சொல்லுவோம்னு சொன்ன பிறகு சொல்லுவோம் கூட. ஆமேன். அல்லேலூயா. நீங்களாமே அல்லேலூயா சொல்லணும். நீங்கள் உங்கள் வசனம் கேட்கும்போது உங்கள் ஆவி களி கூறும் பொழுது நீங்கள் அதை ஆமேன்னு சொல்லி அங்கீகரிக்கணும். அல்லேலூயா சொல்லி அங்கீகரிக்கணும். கை தட்ட தோணிச்சா கை தட்டிடணும். ஆமேன். நீங்கள் வெளிநாட்டிலலாம் பிரசங்கம் கேட்கணும். இந்த வெளிநாட்டில் எனக்கு பாருங்க, அவங்கள பார்க்கும்போது ஆச்சரியம், அவங்க எப்படி வாழ்கிறான் அதெல்லாம் ரெண்டு. ஆனால் அந்த பிரசங்கம் கேட்கும் பொழுது அவங்கள மாதிரி நம்ம பிரசங்கம் கேட்க முடியாது. அவங்கள மாதிரி நான் சொல்கிறேன், இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் சரி இங்கேயும் அவங்கள மாதிரி ஆராதிக்கணும்னு இன்னும் ஒரு 50 வருஷம் எடுக்கும். அவங்க என்ன ஆராதிக்கும் பொழுது அவனுக்கு ஆராதிக்கணும்னு தோணிச்சுட்டு 100 பேர் உட்கார்ந்துருந்தால் இவங்க எழும்பிடுவாங்க.
எழும்பி இப்படி இப்படி ஆடுவான், இப்படி வைக்கவே பட மாட்டான், கை தட்டுவான், குதிப்பான், அவனுக்கு என்ன தோணுதோ செய்வான். இந்த வெளிநாட்டுக்காரங்க அந்த சில நேரங்களில் அந்த அந்த அவங்களுடைய அந்த சர்ச் ஆராதனைலாம் போடுவாங்க பாருங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், உட்கார்ந்து சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக ஆராதிப்பான். எல்லாம் நல்ல ஒன்றா கைத்தட்டி நல்லா அப்படியே ஆண்டவரை நின்று ஆராதிச்சு, ஒரு பாட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துன்னா மொத்த சபையும் எழும்பிடும். எழும்புங்க, கை தூக்குங்க, காலை தூக்குங்க, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே அங்கே கிடையாது. மேடையில் இருக்கிறவங்க அவங்க ஒரு பாட்டுக்கு அவங்க வேற உலகத்துலன்னு ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, கீழே இருக்கிற அவன் வேற உலகத்துல போயிடுவான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக ஆராதிப்பாங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாம் சந்தோஷமா ஆராதிப்பாங்க. அதே போல வசனம் கேட்கும் போது அப்படிதான் ஆராதிக்கிறத அவங்கள அடிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்மளாம் பார்க்கும்போது நினைப்போம், இவங்களெல்லாம் துக்கமே இல்லையோ, இவங்களெல்லாம் கஷ்டமே இல்லையோ அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி ஆண்டவரை கொண்டாடுவாங்க, ஏசப்பாவை. ஏன்னா அவங்களுக்கு உலகத்தில் அவ்வளோ பாடு கஷ்டம், தேவ சமூகத்து வரும்போது தான் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதுபோல் வசனம் கேட்கும்போது பாருங்கள், ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு முன்னாடி வருதுன்னு வைங்களேன், அங்கே ஒரு 100 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, அந்த வசன பாயிண்ட் அவங்களுக்கு வருது, அவங்களுக்கு தெரியும், அவங்க ஸ்பிரிட்டில் இது ஆண்டவர் எனக்கு தான் பேசுகிறார். உடனே எழும்பிடுவான், சீட்டு விட்டு என்ன பண்ணிடுவான், எழும்பி நின்று கை தட்டுவான். 1000 பேர் அவனை பார்ப்பாங்க, அவனுக்கு வெக்கம்லாம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த வசனத்தை கர்த்தர் இவ்வளோ பேருக்கு பேசாமல் என்கிட்ட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரரை உட்கார வச்சு ஜெபம் பண்ண வச்சு அவருக்கு ஒரு பாயிண்டை கொடுத்து, இன்னைக்கு காலையில் அந்த பாயிண்டை எனக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாருன்னா, ஆண்டவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார், எழும்பி நின்று கை தட்டுவான். ஹல்லேலூயா. அது நான் ஏன் சொல்கிறேன்னா, அல்லேலூயா ஆமேன்னு சொல்லுங்க, கை தூக்கு, காலை தூக்கு, இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. இதெல்லாம் தானாக வரணும். இல்லை என்ன வரணும், தானாக வரணும். அப்போ இயேசு நம்முடைய மகா பிரதான ஆசாரியர், அவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார்ல ஏசாயா புஸ்தகத்தில். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இருதயத்தின் ஆழத்தில் உன்னை நான் வச்சிருக்கிறேன், உன் வாழ்க்கை குறித்து பொறுப்பு எனக்கு இருக்குது என்பதை ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் உண்மையான அர்த்தம், அதுதான் உண்மையான அர்த்தம் அதுக்கு. ஹல்லேலூயா. திரும்ப நான் சொல்கிறேன், ஏசாயா 49:16 சொல்கிறார், உள்ளங்கைகள் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, சும்மா உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறார் அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, உன்னையே என் இருதயத்தின் ஆழத்தில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன், உன் வாழ்க்கையை என் தோள்களில் வரைஞ்சி வச்சிருக்கிறேன், உன்னை குறித்து பொறுப்பும் உன்னை குறித்த அன்பும் என்னை மாதிரி இந்த உலகத்தில் வேற யாருக்கும் கிடையாது. தாயை காட்டிலும் அதிகமாக நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை குறித்த அதிகமான கரிசனை எனக்கு தான் உண்டு, நான் உன்னை ஆழமாக நேசிக்கிறேன். அதுதான் ஆண்டவருடைய அந்த வார்த்தையின் அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ நீ எப்பெல்லாம் அந்த வசனத்தை எடுக்கும் பொழுது உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன்னா உங்களுக்கு உடனே மனசில் வரணும் 2 விஷயம், தோளும் இருதயமும். ஹல்லேலூயா. தோளும் இருதயமும் மனசில் வரணும். தோளில் என் வாழ்க்கையை சுமந்து அவ்வளோ கரிசனையாக இருக்கிறார், இருதயத்தின் ஆழத்தில் என்னை முத்திர வெட்டி வச்சிருக்கிறார். அவர் என் மகா பிரதான ஆசாரியர். இந்த ஆசாரியர் சும்மா ஒரு கல்லை தான் சுமக்கிறாங்க, ஆனால் மகா பிரதான ஆசாரியர் என்ன சுமக்கிறாரு, என்ன தோளில் வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கை குறித்து அவ்வளவு பொறுப்பும் என்னை குறித்து அவ்வளோ ஆழமான நேசமும் அவருக்கு இருக்கிறபடியால் எந்த சத்ருவும் அவருடைய அனுமதி இல்லாமல் என் தடையில் இருக்கிற ஒரு முடியை கூட அவன் தொட முடியாது. கர்த்தர் என் வாழ்க்கை குறித்த கரிசனை உள்ளவராய் என்னை ஆழமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறபடியால் அவர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில் எப்பொழுது எனக்கு முன்னாடி இருக்குது, நான் உன்னை தாயை காட்டிலும் அதிகமா நேசிக்கிறேன், கரிசனை உள்ளவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தாய் எடுத்துக்கிட்டா அந்த தாய் பிள்ளைய நேசிக்கிறது ஆச்சரியமா இருக்கும். ஒரு நாள் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போனாரா, அங்க ஒரு அம்மா, அது அம்மா பாவம், அது நைட்டெல்லாம் தூங்கலை போல. அந்த அம்மா நைட்டெல்லாம் தூங்கட்ட அந்த அம்மாவுக்கு அடிச்சு போட்ட மாதிரி சோஃபாவில் கிடந்து அந்த அம்மா தூங்குது, கொரட்டை ஓடுது அந்த அம்மா. ஹல்லேலூயா. இவர் புருஷன் வெளியே நின்று பெல் அடித்து பார்க்காரு, கதவை தட்டி பார்க்குறாரு, ஜன்னலை திறந்து கூப்பிட்டு பார்க்காரு. அந்த அம்மா விரலை கூட அசைக்கலை, அவ்வளவு டயர்டு. அந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஆன்னு
கரடி மாதிரி குரட்டை விட்டு சோஃபால, ஐயோ இவர் நினைச்சார் இன்னைக்கு நைட்டு பொழுது ஃபுல்லாக நமக்கு வெளியே பனி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறார். திடீர்னு அந்த அம்மா, அவ்வளவு டீப் ஸ்லீப்பில் இருந்த அம்மா படார்னு எழும்பி விறுவிறுவிறு மேலே ஓடுது மாடிக்கு. அல்லேலூயா. இவர் ஆச்சரியம் தாங்கலை. 1.5 மணி நேரமாக தொண்டை தண்ணி கத்தி வத்த, எம்மா எலும்பம்மா எலும்பம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன். குச்சியெல்லாம் விட்டு அவர் ஜன்னல் வழியாக தட்டி தட்டி எழுப்பி பார்க்குறாரு. இந்த அம்மா எழும்பவே இல்லை. திடீர்னு அந்த அம்மா எழும்பி மேலே ஓடுதுன்னா ஒன்றும் இல்லை, மேலே ஒரு குழந்தை, அந்த அம்மாவுக்கு குழந்தை தூங்கிட்டு இருந்து அதுக்கு அழுக சத்தம் கேட்டோன்னு அந்த அம்மாவுக்கு முழிப்பு வந்துட்டு. ஏ அப்பா இது பெண்களுக்கு தான் வரும், ஆண்களுக்கு வராது. பக்கத்தில் தான் பிள்ளை அழுதுட்டு இருக்க, இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அம்மா மாறு பாருங்க, பிள்ளை அழுதோன்னு எவ்வளவு டீப் ஸ்லீப்பர்னா சொல்ல எழும்பிடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு ஆழமா ஆண்டவர் உங்களை இருதயத்தில் வச்சிருக்கிறார், எவ்வளவு கரிசனையாக உங்கள் தோளில் உங்கள் வாழ்க்கையை அவர் வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் புரியணும். அதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு கரிசனையும் உங்களை ஆழமாக நேசிக்கிறதும் அவரை மாதிரி யாராலையும் முடியாது. அது சவாலாக அவர் சொல்கிறார். என்ன மாதிரி உன்னை ஒரு ஆள் நேசிக்கிட்டு பார்க்குறேன், என்ன மாதிரி ஒரு ஆள் உன் வாழ்க்கை குறித்து கரிசனை உள்ளவர்கள் இருக்கிறாங்களா? யார் இருக்கிறா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். ஹல்லேலூயா. சொல்கிறார், நானே தேவன், நானே ஆதியும் அந்தமாக இருக்கிறேன், நானே தேவன், என்னை அல்லாமல் தெய்வம் இல்லை. அப்படின்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் தெரியுமா? என்ன மாதிரி உன்னை நேசிக்கவும் என்ன மாதிரி உன்மேல் கரிசனையாக இருக்கவும் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. யாரா இருக்கிறாங்களா? காட்ட முடியுமா உங்களால்? ஹல்லேலூயா. அவ்வளவு ஆழமாய் நேசிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவர் உங்களை இருதயத்தில் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். தோள்களில் அந்த பிரதான ஆசாரியர் முத்திரை வெட்டாக உங்கள் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நான் சொல்லுங்க, ஆண்டவரே நான் தைரியமாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் தைரியமாக இருக்கிறேன்ப்பா. ஏன் தைரியமாக இருக்கிறேன்? நான் நிறைய படித்ததுனாலயா, இல்லை என்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுனாலயா, இல்லை நிறைய திறமை இருக்கிறதுனாலயா, இல்லை பெரிய ஞானம் இருக்கிறதுனாலயா, பெரிய பட்டம் இருக்கிறதுனாலயா நான் தைரியமாக இருக்கிறேன்? ஏன் தெரியுமா? உம்முடைய இருதயத்தில் முத்திரை வெட்டாகவும் உம்முடைய தோள்களில் என் வாழ்க்கை முத்திரை வெட்டாகவும் இருக்கிறபடியால் நான் மிகவும் தைரியமாக இருக்கிறேன். எந்த பொல்லாத ஆவியும் எந்த சத்துருவனை ஜெயம் எடுக்க முடியாது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர். தூதர்கள் உண்ணும் உணவால், தூதர்கள் உண்ணும் உணவால் உன்னன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உன்னன் ஜனங்களை. நல்ல கைத்தட்டி பாடுவோம். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல எங்கள் மகா பிரதான ஆசாரியரே, உம்முடைய தோள்களிலும் இருதயத்திலும் சுமக்கிறவரே, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதுக்கு இன்னொரு வார்த்தை தான், என் உள்ள கைகள்ல உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பேக்ல தள்ளிடுறாரு. ஹல்லேலூயா. சரி, அவன் கரண்ட் போனது ஒரு வகையில் நல்லதான். முன்னாடி வந்து இப்போ நம்ம இப்போ புரிஞ்சுட்டு, நம்ம ஆண்டவர் அவரை மாதிரி நம்மளை ஆழமா யாரும் நேசிக்க முடியாது. புரிஞ்சுட்டா? இதுக்கு மேல நான் இப்படி புரிய வைக்கிறது தெரியல எனக்கு. புரிஞ்சுட்டா? அவரை மாதிரி நம்ம வாழ்க்கையை குறித்து கரிசனையும், அவரை மாதிரி நம்ம ஆழமா இருதயத்துல
இந்த லவ் பண்ற பிள்ளைகள் சொல்லலாம், யூ ஆர் இன் மை ஹார்ட். எங்க இருக்க? யூ ஆர் இன் மை ஹார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றார், அவன் சொல்லலாம் ஒருவேளை ஹார்ட்ல இருக்கிறேன், ஆண்டவர் நீ ஹார்ட்ல இருக்கிறது இல்ல, ஹார்ட்ல வெட்டி வச்சிருக்கிற. எப்படி பக்கத்துல வர முடியுமா? வர முடியுமா? பக்கத்துல நீ இருதயத்துல வைக்கந்தாதான் முடியும். ஆனா என்ன பண்றேன்? வெட்டி இருக்கேன், என் பிள்ளைய வெட்டி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நேச வைராக்கியம் சொல்றார் உன்னத பாட்டுல. அல்லேலூயா. எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மள நேசிக்கிறாரு. இந்த ஆண்டவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்க, ஆண்டவருக்கு என்ன வேணும், இவருக்கு என்ன எதிர்பார்க்கிறார், இந்த ஆண்டவர் ஏன் இவ்வளவு தூரம் அவருடைய பாசத்தை அன்பை நம்மகிட்ட காட்டுறார், இந்த ஆண்டவருக்கு நம்ம திருப்பி என்ன செய்யலாம், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணும் இல்லை, நம்மளை நேசிக்காத, நம்ம வாழ்க்கை குறித்து கரிசனை இல்லாத மனுஷங்களுக்கு பின்னாடி ஓடுறதை விட்டுட்டு, நல்லா புரியுதா? அவங்களுக்கு பின்னாடி ஓடுறதை விட்டுட்டு, அவங்க கிட்ட போய் உங்க நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு, உங்க பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்லி அழுறத விட்டுட்டு, உங்களை இருதயத்துல முத்திரை வெட்டா வச்சிருக்காருல, உங்களை தோல்ல சுமக்கிறாருல, அவர்கிட்ட உட்கார்ந்து மணிக்கணக்கா அழுங்க. அவர்கிட்ட உட்கார்ந்து புலம்புங்க. உங்களுக்கு புலம்பணும்னு தோணாலும் பைபிள் எடுங்க, அழணும்னு தோணாலும் பைபிள் எடுங்க, சந்தோஷமா இருந்தாலும் பைபிள் எடுங்க, ஆமா துக்கமா இருந்தாலும் பைபிள் எடுங்க, வயிற்று வலினாலும் பைபிள் எடுங்க, தலைவலினாலும் பைபிள் எடுங்க, ஒண்ணுமே இல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பைபிள் எடுங்க. எல்லா நேரத்திலும் நீங்க அப்பாட்ட போலாம். அல்லேலூயா. ஆனா அவர் பிரதான ஆசாரியர் உங்களை இருதயத்திலே வெட்டி வச்சிருக்கார், தோள்லையும் வெட்டி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் வெட்டி வச்சிருக்கிறார்? உடனே உள்ளங்கையை காட்டுவார், இந்த பார், அதான் அதுக்கு அடையாளம். அல்லேலூயா. அவ்வளவு தூரம் நம்மளை நேசிக்கிறார் இந்த தெய்வம். இந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் வாசிக்கலாமா? யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல்ல வாசிப்போம், நான் அதை விளக்குறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஒரு காலம் கெட்டு போவதில்லை, இந்த மாதிரி வசனம் எல்லாம் நமக்கு வரும்போது அப்படியே நம்ம இருதயம் அப்படியே என்ன பண்ணோம், குதிக்கணும். இருதயம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இது ஒரு தெய்வம் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் ஆடுகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் அவருக்கு என்ன கொடுக்கிறேன்? அப்பா எதை கொடுக்கிறேன்? ஜீவனை கொடுக்கிறேன். இந்த சமாரியான்னு ஒரு இடம் உண்டு. இந்த சமாரியாவில் சமாரியர்களை யூதர்களுக்கு பிடிக்காது. எந்த அளவுக்கு பிடிக்காது தெரியுமா? அவங்க ஊர் வழியா இவங்க போக மாட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கல, ஆனாலும் என்ன பண்ணுவீங்க? அவள்கிட்ட பேசாட்டாலும் வீட்டு பக்கத்துல இப்படி நடந்தாலும் என்ன பண்ணுவோம்? போவோம். அந்த ஆளை நமக்கு பிடிக்காது. அவனை அப்படி நீங்க யாரும் இருக்கக்கூடாது, பொதுவா சொல்றேன். பிடிக்காட்டால் என்ன பண்ணுவோம்? வீட்டு நான் நம்ம சொல்லுவோம், இது ரோடா, இது கவர்மெண்ட் ரோடு அப்படின்னு நம்ம நடந்து போவோம். பிடிக்காட்டாலும் பக்கத்துல என்னமோ பக்கத்துல போவோம், முகத்தை பார்க்காட்டாலும். ஆனா அப்படி நீங்க இருக்கக்கூடாது, பொதுவா சொல்றேன், உலக நடப்பு. ஆனா யூதர்கள் எந்த அளவுக்கு சமாரியர்களை வெறுத்தாங்கன்னா, சமாரிய வழியா எருசலேமுக்கு போனா கொஞ்சம் தூரம் தான், 4 கிலோமீட்டர் தான். ஆனா அவங்க போக மாட்டாங்க. யோர்தானை சுத்தி 10-15 கிலோமீட்டர் சுத்தி போவாங்க. அந்த அளவுக்கு வெறுத்தாங்க. இயேசு பார்த்த ஒரு நாள் சீசல்கிட்ட சொன்னார், நம்ம எருசலேமுக்கு போவோம். இவனும் நேரம் யோர்தான்ல போறான், எங்க வா, இப்படி போ, சமாரி வழியே போ. அவனு சொல்றான், ஐயோ ஆண்டவரே, சமாரியர்களா, இவர்களுக்கு நமக்கும் பெரிய யுத்தம் நடந்து இவங்களை நம்ம வெறுக்கிறோம், இந்த சமாரியர்கள் வேண்டாம். இந்த சமாரியர்கள் யூதர்கள் எவ்வளவு பண்ணாங்க தெரியுமா? யூதர்களும் மாறி பண்ணீங்க. இயேசு சொன்னார், நான் அங்கதான் போவேன். அந்த சமாரியாவில் ஒரு பெண்ணு எல்லாரும் வெறுத்து வச்சிருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு 5 கணவர், அந்த பெண்ணுக்கு 5 கணவர். நிறைய பேர் 5 புருஷன் அந்த பிள்ளைய அந்த பொண்ணை தப்பா நினைப்பாங்க. அந்த பொண்ணை எப்படி நினைப்பாங்க? ஆனா இயேசு எப்படி பார்த்தாரு தெரியுமா? 5 முறை வாழ்க்கையில தோற்று போனவராய் அவளை பார்த்தார். அதான் ஆண்டவருக்கு பார்வை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பொண்ணு 5 புருஷன் வச்சிருந்தா நம்ம ஊர் நம்மள அவளை என்னமோ இவங்க ஒரு தப்பு பண்ணாத மாதிரியும் அவ மட்டும்தான் பாவி மாதிரியும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா இயேசு எப்படி பார்த்தார் தெரியுமா? 5 தடவை வாழ்க்கையில முயற்சி பண்ணி போன பெண்ணாய் அவளை பார்த்தார்.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி அவருக்கு பாறையை பாரு. அப்போ ஆண்டவருக்கு என்ன வந்தது? அவ்வளோ பார்க்கும்போது கண்ணீர் தான் வந்து 5 முறை இவன் என்னை நேசிப்பான், இவன் என்னை நேசிப்பான், இவன் என்னை நேசிப்பான்னு அந்த பொண்ணு 5 வாட்டி ஏமாந்துருக்கான் ஆம்பளைகள்கிட்ட. எவ்வளோ கஷ்டம் இருக்கான் அவன் மனசில். அவள் மற்ற பெண்களோடு தண்ணி பிடிக்க வரக்கூடாதுன்னு மதியான நேரத்தில் தண்ணி பிடிக்க போயிருக்கா. பைபிள் வசனம் இருக்குது, நீங்கள் அதை படித்து பாருங்கள். அல்லேலூயா. எப்போ தண்ணி பிடிக்க போயிருக்கா? பொதுவாக யூதர்கள் அதிகாலையில் தண்ணி பிடிக்க போவாங்க, குளிர் நேரத்தில். அந்த காலை 6 மணி 7 மணிக்கு தான் தண்ணி, வெயில் வரது முன்னாடி தண்ணி பிடிச்சி வந்துடுவாங்க. மற்ற பெண்களோடு போனால் நம்மை தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லி, திடீர்னு சத்தம்லாம் போடுது, நம்மை தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து எல்லாரும் தண்ணி பிடிச்சி வீட்டுக்கு போன பிறகு மதியானம் தண்ணி பிடிக்க போயிருக்கா. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் எடுங்க. 4ஆம் அதிகாரம். சமாரியா நாட்டின் வழியாய் 4ஆம் வசனம். யாக்கோபு தன் குமாரனை யோசேப்புக்கு, அதில் நீங்கள் டைம் மட்டும் ஒரு வாசிங்க, அதில் ஒரு டைம் வரும் 6ஆம் மணிவில். யோவான் 4ஆம் அதிகாரம். இலைப்படைந்தவராய், இயேசு பிரயாணத்தில் இலைப்படைந்தவராய் அந்த பெண் இப்போ வருவான்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறார். எவ்வளோ நல்ல தெய்வம். கையை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏப்பா, உலகம் எல்லாம் அந்த பிள்ளைய தப்பாக பேசுது. அவளுக்கு என்ன பேர் கொடுப்பாங்கன்னு நான் இந்த இடத்துலேருந்து சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. அவளுக்கு என்ன பேர் கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவளுக்காக அந்த உச்சி வெயிலில் அந்த கிணத்துக்கரையில் இயேசு போய் உட்கார்ந்துருக்காரு. இப்போ வருவா இவள்கிட்ட பேசணும்னு. ஏ அப்பா, என்ன தெய்வம் ஏன் அவர். அல்லேலூயா. 6ஆம் மணி வேலைன்னு போட்டிருக்கு யோவான் 4:6. 6ஆம் மணினா கரெக்டாக மதியம் 12 மணி. மதியம் 12 மணிக்கு வெயில் அடித்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி குச்சி வச்சுருப்பாங்க. ஒரு நடுவில் குச்சி வச்சு 2 பக்கமும் குடம் தொங்கும், பெரிய குடம் தொங்கும். மதியம் உச்சி வெயிலில் அந்த 2 குடத்தையும் தோளில் சுமந்துட்டு வரணும். அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளைகள், இந்த பெண்கள் கூட என்ன செய்யக்கூடாது, கூட்டு சேர்ந்து போகக்கூடாது நம்மளை. அப்போ அவள் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கா பாருங்க. அப்போ போய் ஏற்கனவே பெண்களோடு கூட்டு சேர்ந்து தண்ணி பிடிக்க போய் இருதயம் காயப்பட்டதுனால வெயிலில் போனாலும் பரவாயில்லன்னு வெயிலில் வர்றா. ஆனால் இவளுக்கா இயேசு அங்கே உட்காந்துருக்காரு. அல்லேலூயா. இவா இயேசுவை பார்த்தானே பேசலை, தலையை கமந்துக்கிட்டா. ஏன்னா அவர் யூதன், ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது யார் யூதன். தலையை கமந்துக்கிட்டா, அமைதியாக தண்ணி பிடிச்சிட்டு போயிடணும். இயேசு வம்புக்கு கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தானு. அவர் சொல்கிறா, நீங்கள் யூதர்கள், நாங்கள் சமாரியர்கள், பல வருஷமாக நமக்குள்ளே சண்டை போயிட்டுருக்கு, வேண்டாம். அப்படியே பேசி 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 முதல்ல சமாரியா ஸ்திரீ இடத்துல தான் நான் மேசியா என்று வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நம்ம நினைப்போம், ஆண்டவர் பெரிய பணக்காரர்களை, பெரிய ஞானிகளை, பெரிய பரிசுத்தவான்களை தேடி போவார். அவர் ஒருத்தரையும் எல்லாரும் வெறுக்கிறாங்க பாருங்க, அந்த நபர்களை தான் அவர் தேடி போகிறார். உலகம் கை கழுவுன ஆளுகள் தான் அவருக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், நான் உனக்கு நித்திய ஜீவனை தர்றேன். ஜீவ தண்ணீர் உள்ள தண்ணி என்கிட்ட இருக்கு, அதை நீ குடிச்சின்னா உனக்கு தாகம் எடுக்காது. அந்த ஒரு பெண்ணு இயேசுவை மேசியான்னு கண்டுபிடிச்சி ஊரையே கூட்டிகிட்டு வந்துட்டா ஆண்டவர்கிட்ட. நமக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்கு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஒரு ஆளை ஆண்டவர்கள் நடத்துறதுக்குள்ள கற்ப வேதனைப்பட வேண்டியதாக இருக்கு. ஒரு ஊரையே கூட்டிகிட்டு வந்துட்டா. இயேசு 3 நாள் அங்கே தங்கி சுவிசேஷம் சொல்லி சாப்பிட்டு எடுத்து அன்னையோட எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் அந்த சண்டை கிண்டை எல்லாம் ஓய்ஞ்சு. அல்லேலூயா. அந்த பெண்கிட்ட தான் சொன்னார், சமாரியர்கள் அங்கே ஒரு மலை வச்சுருப்பாங்க, அந்த மலையில் தான் அவங்க ஆராதிப்பாங்க. எருசலேமில் யூதர்கள் ஆராதிப்பாங்க. இயேசு சொன்னார், இந்த மலையிலையும் ஆராதிக்கண்டா, எருசலேம்லையும் ஆராதிக்கண்டா, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வருது, அது நான் வந்ததுனால இனி வருதுன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ஆண்டவர் நான் தான் மேசியான்னு வெளிப்படுத்தி அவள் ஒரு ஊரையே திரட்டிட்டு வந்துட்டா. ஆண்டவர்கிட்ட ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை நடத்திட்டா, ஒரு ஆளாக நின்றுன்னு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்போ பெண்கள் ஆண்டவர் மற்றவர்கள் அவளை சொல்லண்டாம், அவளுக்கு ஒரு பெயர் கொடுத்து அவளை அப்படி பார்த்தாங்க. ஆனால் இயேசு அவளை ஒரு சுவிசேஷ கருவியாக பார்த்தார். அவளுக்குள்ள இருக்கிற திறமையை பார்த்தார். இவளை விட்டா ஒரு ஊரையே ஒரு நாட்டையே கூட்டிட்டு வந்துடுவார்னு அவளுக்கு தெரியும். இயேசு நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. அதே தெய்வம் தான் சொல்கிறார் நம்மளை பார்த்து. அந்த பெண்ணை சமாரியா பெண்ணை பார்த்து சொன்ன தெய்வம் சொல்கிறார், அதே வார்த்தை நம்மகிட்ட சொல்கிறார், உனக்கு நித்திய ஜீவனை நான் தர்றேன், ஒருவனும் ஒரு காலும் உன்னை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. காரணம், உள்ளங்கைகளில் அடிக்கப்பட்ட அந்த உள்ளங்கைகளில் நான் உன்னை வைத்திருக்கிறபடியால் ஒருவன் உன்னை என்ன செய்ய முடியாது, என் கையிலிருந்து பிரிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த வசனம்லாம் படிக்கும்போது சில நேரங்கள் அழுகையாக வரும். பைபிள் படிக்கிறது அழுதுகிட்டே இருக்கணும். அவ்வளோ சில வசனம் அப்படி நம்மளை தொடும் பாருங்க. எவ்வளவு தைரியமாக சொல்கிறார், உன்னை ஒருத்தனை என் கையிலேருந்து பிடிக்க முடியாது, அப்படி வச்சிருக்கிறேன். எவ்வளோ நமக்கு நம்பிக்கை, எவ்வளோ ஒரு சேஃப்டி ஆண்டவருடைய கரத்தில். ஹல்லேலூயா. அப்போ ஒருவனும் உன்னை என் கையிலேருந்து பிடிக்க முடியாது அப்படின்னா, அப்போ அந்த பிடி எப்படிப்பட்ட பிடியும் பாரு. உடம்பு பிடியோட பெரிய பிடி நம்மளை அப்படி பிடிச்சி வச்சிருக்கிறார். அதனால தான் எங்கே போனாலும், தெற்க போனாலும் வடக்க போனாலும் அடித்து பிடிச்சி கடைசியில் ஆண்டவர்கிட்ட வந்துடுறோம். ஏன்னா பிடி அப்படி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையெல்லாம் என்றைக்கும் அழிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் சாட்சி சொல்லலாம். நம்ம வாழ்க்கையெல்லாம் என்றைக்கோ அழிஞ்சிருக்கணும், என்றைக்கோ போயிருக்கணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோடு சுகத்தோடு இருக்கிறோன்னா நம்மளை அவர் பிடிச்சா இருப்பாருங்க. அந்த பிடி அதுதான். ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அதான் ஒரு பாட்டு உண்டு, விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனிதர் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே. ஆமென். சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்க. இந்த வார்த்தை உண்மைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனுஷன் கையிலும் எந்த சாத்தான் கையிலையும் நம்மளை விட்டே கொடுக்கல. அவன் எப்படி விட்டு கொடுக்கல? விட்டு கொடுக்காதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இன்னைக்கு இந்த 19ஆம் தேதி இங்கே வந்து ஜம்முன்னு ஃபேனுக்கு கீழே உட்காந்து ஆண்டவரை ஆராதிச்சு வசனம் கேட்டுட்ருக்கோன்னா அவர் என்னைக்கோ விட்டுருக்கணும். ஆனால் வேற ஒரு ஆள்லாம் விட்டுருப்பாங்க வேண்டான்னு. அவர் பிடிச்சாரு பாருங்க, உடம்பு பிடியில பெரிய பிடி. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் கையிலையும் எந்த பிசாசு கையிலையும் நீ எனக்கு உரியவன் என்று பிடிச்சதுனால தான் இந்த ஏப்ரல் 19 இங்கே வந்து உட்காந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்ருக்கோம். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த அமெரிக்கா தேசத்தில் அலெக்சாண்டர் டோவின்னு ஒரு ஊழியக்காரர், அந்த சம்பவத்தை கவனிங்க, நல்லா இருக்கும். இவர் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு மாதிரி இல்லை. இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படி இருக்கு. ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுறத நிறைய பேர் எதிர்த்தாங்க. ஆரம்ப நாட்கள், அந்த எழுப்புதல் வந்த நாட்கள், அந்த வில்லியம் செய்மோர் அந்த எழுப்புதல் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி மரியா உட்வர்த் ஈட்டர், இவங்கெல்லாம் அந்த எழுப்புதல் கொண்டு வந்தாங்க பாருங்க. அந்த டைமில் அந்நிய பாஷை பேசக்கூடாது, அது ஒரு பிசாசின் பாஷைன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்த்தாங்க. அதில் வந்து இந்த அலெக்சாண்டர் டோவின்னு சொல்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் அதை அதிகமாக எதிர்த்தார். நல்ல ஒரு ஊழியக்காரர் தான். அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமா? பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம சரீரத்தில் தெய்வீக சுகம் இருக்கணும். தெய்வீக அதாவது மருந்து மாத்திரை எடுக்கக்கூடாது, தெய்வீக சுகம் இருக்கணும். இதுதான் பரிசுத்த ஆவியின் அடையாளம்.
அந்நிய பாஷை பேசுறது பிசாசுக்கு ஆவி அப்படின்னு சொல்லி அவர் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவர் வந்து அந்த அந்த இதில் அமெரிக்காவில் லூசியானான்னு சொல்கிற ஒரு இடத்துல சியோன் நகரம் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல ஊழியத்தை செஞ்சு அங்கே பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார். அப்போ நிறைய ஜனங்கள் அவரை இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவ்வளோ பிரசங்கம் பண்ணவர், அவருக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு இந்த பக்கவாத வியாதி வந்துட்டு, தெய்வீக சுகம்தான் உண்டு, ஆவியான ஒரு சரீரத்தில் இருந்தால் உனக்கு வியாதி வராது, இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கே என்ன வந்துடுச்சு, பக்கவாதம் வந்த உடனே நிறைய ஜனம் பின்மாறி போயிட்டாங்க, எல்லாம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டாங்க. அதுபோல் நிறைய விஷயங்களில் அவர் அந்த அந்நிய பாஷை பேசுகிற அந்த ஊழியர்களை அவர் ஏற்றுக்கூட மாட்டார், அவங்கள ரொம்ப எதிர்க்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அந்த அந்த சியோன் நகரம் என்ற அந்த பட்டணம், அந்த ஏரியா பாருங்கள், கவனிக்கிறீங்களா? அந்த ஏரியாவில் நிறைய பேர் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, விட்டுட்டு நிறைய பின்மாற்றத்தில் போய் அந்த நகரம் இவர் ஒருவருடைய அந்த சின்ன தவறுனால அப்படியே அந்த எழுப்புதல் அப்படியே அணைஞ்சி மங்கி ஜனங்கள் எல்லாம் பழைய பாவ வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. இப்போ சார்ல்ஸ் பிரென்ஹாம் அப்படின்னு ஒரு தேவ மனுஷனை ஆண்டவர் அதே இடத்துக்கு அனுப்புகிறார். அதே இடத்துக்கு அனுப்பும் பொழுது இவர் முதல்ல போய் பிரசங்கம் பண்ணுறாரு, ஜனங்களை கூப்பிடுறாரு, ஆலயத்துக்கு ஒருத்தரும் வரமாட்டேன்றாங்க, ஒருத்தரும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க, எல்லாரும் பின்மாறி போன நிலைமையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஆனால் அப்புறம் அலெக்சாண்டர் போய் மனம் திரும்பி அதுக்கப்புறம் அதை ஒத்துக்கிட்டார், அந்நிய பாஷையில் உண்டுன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த பின்மாறி போன அந்த கூட்டத்தை அவரால் இது பண்ண முடியலை. அப்போது இந்த பிரென்ஹாம் என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு நாள் ஜனங்களை கூப்பிட்டு ஆராதிக்க வச்சு அப்படியே ஆராதிக்கிற நிறைய பேருக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் கிடைக்குது. அல்லேலூயா, நிறைய பேருக்கு கிடைக்குது. ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, பக்கத்தில் நிற்கிறவங்க திடீர்னு அந்நிய பாஷையில் பேசுகிறான், வேற மொழியில் பேசுகிறான், இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷில் பேசுகிறான், என்னெல்லாமோ அற்புத அடையாளம் நடக்குது. இதை பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எழுப்புதல் மீண்டுமாக அந்த சியோன் நகரம் என்று சொல்கிற அந்த இடத்துல மீண்டும் பற்றி எரிய ஆரம்பித்து நிறைய ஜனங்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்துல கூடுனாங்க. அல்லேலூயா. நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய தவறுனால இழந்து போன எழுப்புதல் இன்னொரு மனுஷனுடைய ஆவி நிறைவினால் மீண்டும் அந்த இடத்துல அந்த எழுப்புதல் மீண்டும் வந்தது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ஒரு அறியாமையினால் இழந்து போன அந்த எழுப்புதல், பாவம் பெருகின அந்த இடத்துல இன்னொரு மனுஷனுடைய பரிசுத்தத்தினால, இன்னொரு மனுஷனுடைய ஆவியின் நிறைவினால அந்த எழுப்புதல் வந்தது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் இவ்வளவு தூரம் நம்மை நேசிக்கிறதுனால, இவ்வளவு தூரம் ஆழமாய் நம்மளுடைய வாழ்க்கை குறித்த கரிசனை இருக்கிறதுனால, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, ஒரு ஆவியின் நிறைவு நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னை நான் என் உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன், உன்னை என் கையிலேருந்து யாரும் பிடிக்க முடியாது. இவ்வளவு வைராக்கியம் உள்ள தெய்வத்திற்கு திருப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே பெரிய கடமை என்னன்னா, நம்ம இந்த சார்ல்ஸ் பிரென்ஹாம் போன்று இன்னும் நிறைய தெய்வ மனுஷர்கள், வில்லியம் செய்மோரி, நிறைய சொல்லலாம், இவர்களை போல ஒரு ஆவியின் நிறைவுள்ள வாழ்க்கையே நம்ம திரும்ப அவருக்கு கொடுக்கிற ஒரு மேன்மையான பரிசு. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல அதை தான் எதிர்பார்க்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு போறதல்ல, அந்த அந்த ஆண்டவருக்கு திரும்ப நம்ம ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். என்ன வாழ்க்கைனா, ஆவியில நிரப்பப்பட்ட வாழ்க்கை. அதனால தான் ஆராதனை வேலையில் உங்களை நான் அவ்வளோ தூரம் உங்களை உற்சாகப்படுத்துறது. இது சண்டே ஒரு நாள் செய்யறதல்ல, உங்க வீடுகள்ல இருந்து செய்யணும். சத்தம் ரொம்ப போட முடியாட்டாலும் ஆவியில நிரம்ப முடிகிற அளவுக்கு நீங்க நிரம்பி ஜெபம் பண்ணணும். அது நம்மளால முடியும், அதை ட்ரை பண்ண வரும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆவியின் நிறைவு என்ன செய்யறது தெரியுமா, நமக்குள்ள இருக்கிற பாவத்துக்கு மேல் இருக்கிற ஈர்ப்பை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு அகல பண்ணுது. அந்த பாவத்துக்கு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் நமக்கு போகுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் பாவம் செய்யாம இருக்கிறாங்கன்னா, பாவம் செஞ்சா கடவுள் கண்ணை குத்திடுவாரு, பாவம் செஞ்சா ஆசீர்வாதம் போயிடும், இப்படி பாவம் செய்யாம பாவத்துக்கு ஆசை இருதயத்தின் ஆழத்துல கிடக்கு, ஆனா பாவம் செய்யாம இருக்கிறாங்க. ஆனா உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா, தேவ ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நம்ம என்ன பாவத்தை இன்ட்ரெஸ்டா முன்னாடி செஞ்சோமோ அந்த பாவத்துக்கு மேல ஒரு வெறுப்பு வரும், அந்த பாவத்துக்கு மேல ஒரு கசப்பு வரும். சரி, நான் இப்படியா வாழ்ந்தேன்,
இப்படி ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்தேன்னு அந்த பாவத்தை நம்ம வெறுக்க ஆரம்பிப்போம். அதுதான் ஆவியின் நிறைவுல ஆவியானவர் செய்யற ஒரு கிரியை. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அப்புறம் அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ என் ஆடு என் உள்ளங்கையில் நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றாருல. இந்த ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கை தான். பாவத்தை வெறுத்து ஆவியில நிரம்பி இருக்கிற அந்த அக்கினியான வாழ்க்கை தான். இதற்காகத்தான் உங்களை உள்ளங்கையில் வச்சிருக்கிறார், இதற்காகத்தான் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ முதல் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிட்டு நினைக்கிறேன். நீங்கள் ஆவியில் நிரம்பி வாழத்தான் உங்களை அவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேரமான முறை அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் ஒருத்தர் வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் வாசிங்க. வாசிங்க. பாபிலோன் குமாரத்திடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீயே விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து, தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்றாரு, நீ என் கண்மணியா எப்போ மாறுவ தெரியுமா? பாபிலோனிடத்துல சிறைப்பட்டு இருக்கிற உன்னை நீ விடுவித்துக்கொள். உன்னை நீயே என்ன பண்ணு? நல்ல கவனிங்க. சில நேரங்களில் ஆவியானவர் நம்மை விடுவிக்க ஊழியர்களை பயன்படுத்துவார். ஆனால் எல்லா நேரமும் ஊழியக்காரங்க தலையில் கை வைக்கணும், நம்மளை விடுதலையாக்கணும்னு நினைக்கக்கூடாது. சில விடுதலைகளை நீங்களே ஜெபித்து உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ஜெப வாழ்க்கை அதிகமாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே அதிகமாக நிலைநிற்க நீங்களே சில காரியங்கள்லேருந்து விடுதலை பெற முடியும். எப்போவுமே ஒரு தீர்க்கதரிசி தலையில் கை வைக்கணும், ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஊழியக்காரங்க தலையில் கையை வைக்கணும், நம்மளது விடுதலை இப்படி எதிர்பார்க்கக்கூடாது. அநேக நேரங்களில் விடுதலை நாமவே விடுதலையை எடுத்துக்கொள்ள முடியும். நமக்கு அந்த ஜெப கிருபை ஆண்டவர் தருவார். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் சொல்றார், பாபிலோன் குமாரிடத்தில் சிறைப்பட்டிருக்கிற சீயோனே, உன்னை நீயே விடுவித்துக்கொள். இன்னொரு ஆளுக்காக வெயிட் பண்ணாத, இன்னொரு ஆளுக்காக நீ பார்த்துட்டு இருக்காத. ஹல்லேலூயா. அப்போ அதுல சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குது. நீ உங்களை கொள்ளையிட்ட அந்த ஜாதியினிடத்திற்கு நான் திரும்ப அனுப்புகிறேன். நீ சிறைப்பட்டு இருந்த சீயோனே, நீங்க சிறைப்பட்டு இருந்தீங்க, அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு நான் மகிமையை கொடுக்கிறேன். உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அந்த வசனத்தை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. மகிமையை கொடுக்கிறேன். மகிமையை கொடுத்துட்டு யார் உங்களை சிறைப்பிடிச்சாங்களோ அந்த நபரிடத்துல திரும்ப நான் அனுப்புறேன். ஹல்லேலூயா. உன்னை யார் கொள்ளை அடித்தார்களோ அந்த நபரிடத்துல உன்னை அனுப்புகிறேன். நீ தைரியமா போய் அந்த பொல்லாத ஆவிகளை, அந்த பொல்லாத காரியத்தை எதிர்த்து நில்லு. காரணம் என்னன்னா, உன்னை ஒருவன் தொட்டா அவன் கண்மணியை தொடுற மாதிரி. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன பாவத்தில் நீங்க அடிமைப்பட்டு இருந்தீங்களோ அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கி, அந்த பாவத்திலிருந்து நீங்க கண்டிப்பா விடுதலை ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலவர் ரட்சிக்கப்பட்ட பிறகும் முன்னாடி செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு அசுத்தாவி. அது திரும்ப திரும்ப அது ஒரு இந்த நாயினுடைய ஆவி, ஒரு பன்றியின் ஆவி திரும்ப திரும்ப அதே வாழ்க்கைக்குள்ள இழுத்து போகுது. நாய் தன் கக்கினதை திரும்ப சாப்பிடுவது போல, பண்ணி கழுவப்பட்ட சேற்றில் திரும்ப போய் விழுவது போல, அந்த அசுத்தாவி, அது ஒரு அந்த ஈவில் ஸ்பிரிட், விக்கட் ஸ்பிரிட், ஒரு அழுக்கின் ஆவி மீண்டும் மீண்டும் அந்த நபரை இழுத்து திரும்ப திரும்ப கொண்டு போகுது. இப்ப ஆண்டவர் சொல்றார், முதல்ல நீ உன்னை விடுவித்துக்கொள். அதுக்கு மேல ஒரு வெறுப்பு வருகிற அளவுக்கு நீ ஆவியில நிரம்பு. ஹல்லேலூயா. இப்போ நிரம்பியாச்சு, இப்போ மகிமை வந்துட்டு. இப்போ என்ன பண்ண தெரியுமா? அதே சேற்றுக்குள்ள நிறைய பேர் விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள நீ தேடி போய் விடுதலையாக்கு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.
எந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கினாரோ அந்த பாவத்திலிருந்து விடுதலை தெரியாம, அந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகிறேன்னு தெரியாம நிறைய பேர் உங்க வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகலான்னு. ஏன்னா அந்த பாவத்தில் விழுந்து கிடந்தது நீங்க. அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும், எப்படி வரணும், அந்த விடுதலை எப்படி காத்துக்கொள்ளணும் உங்களுக்கு இப்போ தெரியும். உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினிடத்துக்கு திரும்ப போங்க. என்ன பண்ணணும் தெரியுமா? யார் ஆண்டவர் இவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கிறார்ல, இவருக்கு செய்ய வேண்டிய ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் எந்த பாவத்தில் விழுந்து கிடந்தீங்களோ அதே பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் ஆண்டவருக்காக எழுப்ப போறீங்க. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை எந்த பாவம் மேற்கொண்டு திரும்ப திரும்ப உங்களை அடித்து கீழ்ப்படுத்தினதோ அதே பாவத்தில் ஒரு கூட்டம் விழுந்து கிடக்குது. திரும்ப அந்த பாவத்திலிருந்து அந்த கூட்டத்தை எழுப்பதான். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர், பிசாசு ரொம்ப போராடுறான் பாஸ்டர் வாழ்க்கையில். திரும்ப திரும்ப நான் விட்ட பாவத்தை திரும்ப திரும்ப எனக்கு காட்டுறான் பாஸ்டர். திரும்ப திரும்ப அந்த ஆசையை காட்டுறான். அவனுக்கு தெரியும் உங்களை விடுதலை ஆக்கிட்டா நீ அதே பாவத்தில் இருக்கிற 10 பேரை 15 பேரை 20 பேரை 100 பேரை 1000 பேரை நீங்கள் தூக்குவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் உங்களை அதுலேருந்து விடுதலையாக விடவே மாட்டான். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், லூக்கா 22:32, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. அதில் நீ குணப்படுப்பா, அப்புறம் உன் சகோதரன் விழுந்து கிடக்கிறான் அதே பாவத்தில், நீ அவனை தூக்கி விடு. அப்போ இவ்வளவு தூரம் நம்மளை நேசிக்கார்ல, இருதயத்தின் ஆழத்தில் வச்சு தோளில் வச்சு உங்களை சுமந்து கரிசனை உள்ள தெய்வத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டாவது விஷயம், நீங்கள் எந்த பாவத்திலேருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குனாரோ அதே பாவத்தில் இந்த கிராமத்தில் ராமதண்டலங்களில் எத்தனை பேர் விழுந்து கிடக்கிறாங்க. இன்னும் வெளியே போனால் இந்த திருவள்ளூர் கிராம பகுதியில் எத்தனை பேர் விழுந்து கிடக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் விழுந்து கிடக்கிறாங்க. இந்தியா தேசத்தில் எத்தனை பேர் விழுந்து கிடக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல நான் சொல்கிறது புரியுதா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன விடுதலை ஆக்குனீர் ஆண்டவரே, அவர்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. மோகன் சி லாசஸ் ஐயா கூட்டத்துக்கு ஒருத்தன் தேச எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ண பண்ணான். மட குடிகாரன். அவன் யாரு? மட குடிகாரன். அவனால் குடியை விடவே முடியாது. மட குடி. எப்படி எங்கே போயிட்டான்? தேச எழுப்புத ஜெபத்துக்கு போய் உட்காந்துருக்கான். எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரம் கை கட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு ஜெப குறிப்பு வந்துதான். குடியின் ஆவியில் கட்டப்பட்டிருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணும். குடியின் ஆவியில் கட்டப்பட்டிருக்கலாம் ஜெபம் பண்ணும். என்ன நினைச்சான்னு தெரிய கையை தூக்கி அழுது ஜெபம் பண்ணானா. இவனே ஒரு மட குடிகாரன். கையை தூக்கி, ஏசப்பா இந்த குடியில் சிக்கி இருக்கிற எல்லாரையும் எப்படி ஜெபம் பண்ண தெரியாது, காப்பாத்துங்க 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 அழுதானா. ஜெபம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே இவனுக்குள்ள இருந்த குடியின் ஆவி, அந்த அசுத்தாவி அவனை விட்டு வெளியே போனதான் உணர்ந்தான். ஹல்லேலூயா. ஜெபிச்சுட்டு இருக்கும்போதே போயிட்டது. அவனுக்கு ஜெபம் பண்ணல, வேற ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணிட்டுறான். ஆனால் அவனை விட்டு அந்த குடியின் ஆவி போயிட்டு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரோ, ஒரு மனுஷனை முதல்ல ஒரு பாவத்தில் அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்து அதே பாவத்திலேருந்து எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை ஆக்குறாரு தெரியுமா? அதே பாவத்தில் நிறைய பேர் விழுந்து கிடக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வழி தெரியலை. ஒருவேளை நீங்கள் சினிமா பைத்தியமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை இன்னைக்கு அந்த அதை இப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. இதையா உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் நம்ம? இந்த 2 லூசுகளை நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னு உங்களுக்கு இப்போ தோணுது. ஹல்லேலூயா. அன்னைக்கு பார்க்கும்போது ஹீரோ மாதிரி தெரிஞ்சான். இன்னைக்கு பார்க்கும் பொழுது இவனுக்கு மண்டைக்கு என்ன ஆச்சு, இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு நமக்கு தோணுது. ஏன்னா தேவனா ஞானம் வந்த உடனே அவன் பண்ணுறதுலாம் கிறுக்குத்தன மாதிரி இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. ஆமாவா இல்லையா? ஆனால் அதுதான் ஒரு காலத்தில் வாப்பிளந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுதான் ஒரு காலத்தில் எப்படி பார்த்துட்டு இருந்தோம்? வாயை பிளந்து பார்த்துட்டோம். ஆனால் இப்போ பார்க்கும்போது லூசுத்தனமாக இருக்குது. ஐயோ, இந்த லூசையாக போட்டு பார்த்துட்டு இது வேறு காசு கொடுத்து வேற தேட்டரில் போய் எங்கே சொல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ நமக்கு அதுலேருந்து விடுதலை ஆண்டவர் தந்துட்டார். இப்போ நமக்கு தெரியும் அதில் சிக்கி இருக்கவங்களை எப்படி விடுதலை ஆக்கலான்னு.
அப்போ இவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கிற தெய்வத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? நீங்கள் மகிமையை தரித்து கொண்டு உங்களை மாதிரி பாவத்தில் விழுந்து கிடந்த ஒரு ஆத்துமாவை மீண்டும் அந்த நித்தியத்துக்கு நேராக, சத்தியத்துக்கு நேராக நீங்கள் நடத்துகிறீங்க பாருங்க. அதுதான் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். ஏன் தெரியுமா? அப்படி நீங்கள் அந்த ஊழியத்தில் செய்யும் பொழுது உங்களை தொட முடியாது எந்த பொல்லாத ஆவி. ஏன்னா அது உங்களை தொட்டுச்சுன்னா அது அவருடைய கண்மணியை தொடுவது போல யாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆத்தும பாரத்தோடு இருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தேடி போங்க, சிறைச்சாலைக்கு தேடி போங்க, டைம் கிடைக்கும்போது போங்க. போய் ஆண்டவரே, இவர்களுக்கு என்ன மாதிரி இவங்க பாவத்தில் சிக்கி இருக்கிறாங்க. ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறவங்க, அவங்களுக்கு வியாதி, அந்த பாவம் செய்ததுனால அந்த வியாதி வந்திருக்கலாம். அவங்கள தேடி போகிறீங்க, உங்கள் மேலே மகிமை இருக்குது, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க. பயப்படாதீங்க. நீங்கள் அந்த ஊழியத்தை செய்கிறதுனால உங்களை தொடுறவன் அவன் கண்மணியை தொடுவான். ஆண்டவர் உங்களை கண்மணி போல பாதுகாத்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு செய்கிற ரெண்டாவது காரியம் இதுதான். இப்போ முதல்ல நான் சொன்னேன், நீங்கள் ஆவியில் நிரம்பி ஒரு வாழ்க்கை வாழும். ரெண்டாவது, உங்களை மாதிரி பாவத்தில் சிக்கியிருக்கிற ஒரு கூட்டத்தை மீட்கணும். மூன்றாவது, சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதம் 40:5 வாசிங்க. எடுத்தீங்களா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கு. ஹல்லேலூயா. இங்கே நல்லா கவனிங்க, நல்ல அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. தாவீது சொல்றாரு, நீர் எங்களுக்கு செய்த அதிசயங்களும் அநேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லாம, நீர் எங்கள் நிமித்தம் செய்த யோசனைகளும் எப்படி இருக்கு? அநேகமாக இருக்கு. ஹல்லேலூயா. சரி, இப்போ நல்ல அந்த வசனத்தை கவனிச்சிங்க. நமக்கு சற்றும் தகுதி இல்லை அவர் நம்மை யோசிக்க. ஆண்டவர் நம்மளை குறித்து யோசிக்கணும்னு தாவீது சொல்றார். மனுஷனை நீ நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பைபிளில் சொல்கிறேன், நான் ஒன்றை தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். உனக்காக பெரிய பெரிய நோக்கங்களை, திட்டங்களை நான் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, உம்முடைய யோசனைகள், என்னை குறித்து நீ வைத்திருக்கிற யோசனைகளை நான் நினைத்தால் அதை என்னால் ஜீர்ணிக்க முடியல. அவ்வளோ பெரிய யோசனைகள் என்னை குறித்து நீ வைச்சிருக்கிறீர். அவ்வளோ பெரிய பிளான்ஸ் என்ன குறித்து நீ வச்சிருக்கிறீர். உங்களுக்கு தெரியுமா, உங்களை கொண்டு பெரிய பெரிய திட்டங்களை ஆண்டவர் தம்முடைய சிந்தனையில் வச்சிருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. காரணம், அவ்வளவு பெரிய பெரிய நோக்கம், திட்டங்கள் உங்களை குறித்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த நோக்கங்கள், திட்டங்களை நம்மாகவே அழிச்சிவிடக்கூடாது, நாமவே ஒழித்து விடக்கூடாது. பிசாசுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நம்ம மேலே வச்சிருக்கிற தேவ திட்டத்தை நம்மளை வச்சே அழிப்பான். அவன் அழிக்க மாட்டான். அதான் அவனுடைய பெரிய திட்டம், பெரிய தந்திரம் அதுதான். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல வசனத்தை கவனிங்க. நான் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். ஆக்சுவலி எனக்கு தான் சீக்கிரம் போனோம், ஆனால் கவனிங்க. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய யோசனை என்ன குறித்து ரொம்ப பெருசா இருக்கு. ஆனால் பிசாசுடைய பெரிய திட்டம் என்ன தெரியுமா? உங்க மேலே இருக்கிற தெய்வ திட்டத்தை யாரை வச்சு அழிப்பான்? உங்கள் கணவரை வச்சோ, உங்கள் மனைவி வச்சோ, உங்கள் பிள்ளைகளை வச்சோ, உங்கள் சொந்தக்காரங்களை வச்சோ, யாரை வைத்தல்ல, உங்களை வச்சே உங்கள் திட்டத்தை உடைக்க வைப்பான். அதுதான் அவனுடைய பெரிய தந்திரம். அதற்கு சரியான எக்ஸாம்பிள் சிம்சோன். சிம்சோனை யாரும் தொட முடியாது, யாரும் பக்கத்தில் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. வீசிடுவான் சட்டையை பிடிச்சு, யாரும் அவனை தொட முடியாது.
ஆனால் அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை யார் அவ்வளோ அழிச்சா? அவனே அழிச்சான். இன்னொருத்தன் முளைச்சி வரலை. இன்னொரு பெலிஸ்தியனால அவனை தொடக்கூட, நான் சொன்னோம்ல, பக்கத்தில் வந்தால் காலர் பிடிச்சி கரக்கி எரிஞ்சிருவான். அவ்வளோ வல்லமை உள்ள ஒரு பாத்திரம். 20 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்தவன். ஆனால் ஆண்டவருக்காக 20 வருஷம் ஒன்றும் செய்யாமல் அந்த பலத்தெல்லாம் வச்சு சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனால் பக்கத்தில் யாரும் போக முடியாது. பிசாசை பார்த்தான், இவன் அபிஷேகத்தை அழிக்கணும்னா இன்னொருத்தனை எழுப்ப வேண்டியதில்லை, இவனுக்குள்ள இருக்கிற பாவத்தையே நம்ம தூண்டி விட்டா போதும். அவன் கையாலேயே அவன் கட்டின கோட்டையை உடைக்க வச்சான். அவன் கையாலேயே அவன் அபிஷேகத்தை உடைக்க வச்சான். அவன் கையாலே அவன் தரிசனத்தை உடைக்க வச்சான். அவன் கையாலே இந்த யானை மண் எடுத்து தான் தலையிலே போடுவான். அதே மாதிரி சிம்சன் தான் தலையிலே மண் எடுத்து போட்டுக்கிட்டான். ஹல்லேலூயா. இப்போ நம்ம தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்னென்னு தெரியணும். பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இது தெரியணும்னா இரவும் பகலும் நீங்க தேவனுடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் பைபிள் வாசிங்க. இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் தியானமா இருந்து பாருங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. தெய்வம் உங்க மேல வச்சுக்கிற திட்டம் உங்களுக்கு தெரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தருவார். வசனத்தை வாசிச்சு நீங்க தியானிக்க உங்க மேல தெய்வம் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் சொல்லி தருவார். சும்மா யோசிச்சா நமக்கு வராது. ஏன்னா உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அது வானத்துக்கும் பூமிக்குள்ள டிஃபரன்ஸ் ஆகும். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவருடைய சமூகத்தில் அதிகமாக உட்காந்து நேரம் செலவழிக்கிறது, அதிகமாக அவர்கிட்ட கொஞ்சம் ஜெபம் பண்ணும் பொழுது, அதிகமாக அந்த பைபிளை வாசித்து தியானிக்கும் பொழுது அவருடைய திட்டத்தை நம்முடைய சிந்தையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாயிண்டாக இறக்குவார் உள்ள. ஹல்லேலூயா. பாயிண்டா உள்ள இறக்குவார். நமக்கு தெரியும், எனக்கு இந்த அபிஷேகம் இருக்கா, எனக்கு இந்த கிருபை இருக்கா, இதெல்லாம் நான் செய்ய போறேன் ஆண்டவருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ மூணாவதாக நான் சொல்றேன், உங்களுக்கு இவ்வளவு தூரம் உங்களை ஆழமா நேசிக்கிற தெய்வத்தை அவருக்கு நீங்க திருப்ப என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, உங்களுக்குள்ள ஒரு கிருபையை வச்சிருக்கிறாரு. அதை அப்படியே தாராளமாக எடுத்து ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுத்தி தேவராஜ்யத்தை கட்டணும். தேவராஜ்யத்தை கட்டணும். தேவராஜ்யத்தை நீங்கள் கட்டணும். தேவராஜ்யத்தை நீங்கள் கட்டணும். ஹல்லேலூயா. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம். பாடுங்க. அடுத்தது, செங்கு வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல, சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல, கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் இயேசுவுக்காக. அப்போ வீடு கட்டுறோம், ஏசப்பாக்கு இந்த பூமியில ராஜ்யத்தை கட்டுறோம். எப்படி? சுத்தியல் வச்சு இல்லை, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. உங்க அபிஷேகத்தை பயன்படுத்தி ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ராஜ்யத்தை நீங்க கட்டுறீங்க. ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்றீங்க, உங்க சாட்சியை சொல்றீங்க, உங்களுக்கு கத்தர் கொடுத்த வார்த்தைகளை சொல்லி அந்த மனுஷனுக்குள்ள தேவ ராஜ்யத்தை கட்டுற ஒரு சிற்பிகளா நீங்க இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க, கை உயர்த்தி. ஹல்லேலூயா. நீங்க கட்டடம் கட்டுகிற சிற்பிகள். இந்த சிம்சோனை தேவ ராஜ்யத்தை கட்டும்படி ஆண்டவர் வச்சார். ஆனா அவன் என்ன பண்ண தெரியுமா? அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை, நீங்க சிம்சோன் கதை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? கை தூக்கி காணுவீங்க. நீங்கள் போய் படித்து பாருங்கள், வீட்டில் படிக்காதவங்க. அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை அவன் ஆண்டவருக்கு பயன்படுத்தவே இல்லை. நீங்கள் அதை திரும்ப கூட இந்த எண்ணத்தோடு நீங்கள் திரும்ப படித்து பாருங்க. அவனுடைய சுயநலத்துக்கு தான் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை அவன் பயன்படுத்தினான். ஹல்லேலூயா. உதாரணமாக முதல்ல அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கு எப்படி கண்டுபிடிச்சான் தெரியுமா? சிங்கத்தை பிடிக்க போனான். எங்கே பிடிக்க போனா? சிங்கத்தை போய் பிடிச்சி ஆட்டுக்குட்டி மாதிரி கிழிச்சான். இது எதுக்கு கிழிச்சான்? ஒரு பிள்ளையை லவ் பண்ணா
அந்த பிள்ளை எனக்கு வேணும்னு போய் அப்பா அம்மாட்ட கேட்டான். அந்த பிள்ளை வேண்டான்னு சொன்னாங்க. கேட்காம அந்த பிள்ளையை பார்க்குறதுக்கு போகிற வழியில் சிங்கம் வந்து, நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள், நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 5-6. சரியா? போதும், டைம் ஆச்சு. அப்போந்தான் என்ன வந்தது, இவன் ஊழியத்துக்கு போகல, தேவ சித்தம் செய்ய போல, லவ் பண்ண பிள்ளைய பார்க்க போகும் என்ன வந்து சிங்கம் வந்து. ஆனால் தெய்வம் சொல்கிறார்ல, இருதயத்தில் வெட்டி வச்சிருக்கிறேன், உன்னைய தோளில் வச்சிருக்கேன்னு சொன்னனால தேவ ஆவியார் அந்த நேரத்தில் அவன் மேலே இறங்கி ஆட்டுக்குட்டியை கிழிச்சார். சரி, அப்போ முதல்ல அபிஷேகத்தை யாருக்கு பயன்படுத்தினா? அவனுக்கு தான் பயன்படுத்தினா. ரெண்டாவது நியாயாதிபதிகள் 14-19 நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க. அங்கே வந்து பெலிஸ்தியர்களை 30 பேரை கொன்றான். 30 பேரை கொண்டு போட்டு அவங்க ட்ரெஸ் எடுக்கிறான். எதுக்கு தெரியுமா? ஊழியத்துக்கு போன இடத்துல சண்டை வரல. இவன் ஒரு விடுகதை கேட்டான். அந்த விடுகதைக்கு அர்த்தம் அவங்க சொல்லிட்டாங்க. பதில சொன்னதுனால கோவப்பட்டு இனி சொன்ன பந்தம் என்னது, 30 மாற்று வஸ்திரம். உடனே நேராக போய் 30 பேரை கொன்று, அப்பமா ஆவியான ரோமல இறங்குறார். 30 பேரை கொண்டு வஸ்திரத்தை எடுத்து கொண்டு கொடுக்குறான். அபிஷேகத்தை யாருக்கு தான் பயன்படுத்தினா? அவன் தோற்றுட்டான். அப்புறம் 300 நரியை பிடிக்கிறான். அப்பமா எதுக்கு பிடிக்கிறான்? இவனுக்கு பார்த்த பிள்ளைய வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்ததுனால கோவத்தில் 300 நரியை பிடிச்சி வாழு கட்டி 150 ஜோடியா என்ன இங்கே அனுப்பிட்டான், வயலில் அனுப்பிட்டான். அப்பமா எதுக்கு? பெலிஸ்தியர்கா ஊழியம் செய்ய போப்பா, பெலிஸ்தி யுத்தம் பண்ண போப்பான்ல. அவனுக்கு பிரச்சனை வந்து தனக்கு பார்த்த பிள்ளைய வேற ஒருத்தன் கட்டிட்டான்னு சொன்ன கோவத்தில் பண்ணது. நீங்கள் நல்லா படித்து பாருங்க. அப்புறம் கழுதைக்கு பச்சை தாடை எலும்பு எடுக்கிறான். அதில் 1000 பேரை அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்து வைத்த பெண்ணையும் அவனுடைய மாமனாரையும் நெருப்பில் போட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த கோபத்தில் அவன் இருப்பான். ஏற்கனவே பெலிஸ்தியரை பழி வாங்கவேன் இருப்பான். அப்போ யூதர்கள் இவனை கட்டி கொண்டு போகும் பொழுது அப்போ என்ன பண்ணுவான்? வழியில் வர பெலிஸ்தியர்களை எடுத்து அடித்து கொள்வானே தவிர அவன் அப்பவும் ஆண்டவர் சொல்லி செய்யலை. அவன் சொந்த காரியத்துக்காக போகும்போது வந்த பிரச்சனை இதெல்லாம். அல்லேலூயா. இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லட்டா? நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வேசியை பார்க்க போவான், விபச்சாரக்காரிட்ட போவான். அப்போ நைட்டு அவனை பிடிச்சி வச்சிருவாங்க. அப்போ அந்த காசா நகரத்தில் இருக்கிற அந்த பட்டண வாசலை ஆவியானவர் ஆனப்புறம் அவன் மேலே கிருபையாக இருப்பார். அவனுக்கு அந்த பெல்லனை தான் கொடுப்பாரு. பட்டண வாசலை உலுக்கிட்டு கேட்டை தூக்கிட்டு நடந்துருவான். அல்லேலூயா. நமக்கு ஒரு குடத்தை தூக்கிட்டு நடக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஒரு பட்டண வாசலை உலுக்கி தூக்கிட்டு, அப்போ அதுவும் யாருக்கு செஞ்சது? அவன் இச்சையை தீர்த்து கொள்ள போன இடத்துல பிரச்சனை வந்ததுனால அவன் செஞ்சான். அல்லேலூயா. கடைசியில் அபிஷேகத்தை 20 வருஷம் நியாயம் விசாரித்து அபிஷேகத்தை ஒருக்கா கூட யாருக்கு பயன்படுத்தலை? ஒரு இடத்துல கூட கர்த்தருக்காக அபிஷேகத்தையோ பெலிஸ்தியர்கள் மேல் ஒரு ஜெயம் எடுக்க வேண்டும் தன் மேல் உள்ள அழைப்பை புரிந்து கொண்டோ அபிஷேகத்தை பயன்படுத்த. நான் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க சர்ச்சில் வர்றீங்க, ஆராதிக்கிறீங்க, நானும் அபிஷேகம் பண்றேன்னு சொல்றீங்க. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை யாருக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க? உங்க சொந்த காரியத்துக்காக மட்டுமே நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்க சொந்த தேவைகளுக்காக மட்டுமே அபிஷேகத்தை பயன்படுத்துறீங்களா? உங்க மேல ஒரு ஜெப ஆவி இருக்கு, அது உங்க குடும்பத்துக்காக மட்டும் நீங்க பயன்படுத்துறீங்களா? ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். சிம்சோன் தன் மேல் இருந்த அபிஷேகத்தை தனக்காக மட்டும் சுயநலமாய் பயன்படுத்தினபடினால் அவன் பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாய் மாறி போனான். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் உங்களுக்காக வச்சுக்கிட்டு ஒரு சின்ன இடத்துல பயன்படுத்துவதுக்கு அல்ல. அந்த அபிஷேகத்துக்கு நோக்கம் பெருசு. பாஸ்டர் 3வது பாட்டில் அபிஷேகம் இறங்குது, நல்ல அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணியாச்சு. அந்த அபிஷேகம் எதுக்கு வந்து? அந்த அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசியில் இவனுக்கு கண்ணெல்லாம் தோண்டி விட்டாங்க. அப்பவும் கோபத்தில், ஆண்டவரே என்ன நினைவு கூறு, என் ஜீவன் வந்து இந்த பெலிஸ்தர்களோட அழியட்டும். 20 வருஷம் தன்மேல் இருந்த அபிஷேகத்தை தனக்காக பயன்படுத்தினாலே கடைசியில் அதே அபிஷேகத்தை வைத்து தன்னுடைய ஜீவனை அழிக்கிற மாதிரி ஆயிட்டவன் லைஃப். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா.
20 வருஷம் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை தான் சுயநலத்துக்காக பயன்படுத்தினால அதே அபிஷேகத்தை வச்சு தான் லைஃபை அழிச்சு விட்டான். அபிஷேகம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் மாதிரி ஒரு அக்னி மாதிரியா ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு நாளும் அபிஷேகத்தை உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்தாதீங்க, உங்க தேவைக்காய் மட்டும் பயன்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை கொடுக்கிறார், அபிஷேகத்தை கொடுக்கிறார், தரிசனங்களை கொடுக்கிறார், வியாதியசில் சுகமாக்குற கிருபைகளை கொடுக்கிறார், ஜெப கிருபைகளை கொடுக்கிறாருன்னா முழங்கால் போடுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெப குறிப்புகளை ஆயத்தம் பண்ணி எத்தனையோ உடைக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிற அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்கிறேன், மூணாவது, இவ்வளவு பெரிய நம்ம நேசிக்கிற ஆழமாய் நேசிக்கிற தெய்வத்திற்கு நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை திருப்ப ஆழமாய் அவருக்கு கொடுத்த தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். ஆமென் சொல்ல முடியுமா? கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. 3 காரியம் சொன்னேன். ஒன்று, ஆவியின் நிறைவில் நீங்கள் இருப்பதற்காக. 2வது, உங்களை மாதிரியே பாவத்தில் அடிமைப்பட்ட ஜனத்தை மீட்பதற்காக. 3வது, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்தி தேவராஜ்யத்தை கட்டுவதற்காக. இதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை, இதற்காகன்னு சொல்ல முடியாது, இவ்வளவு தூரம் ஆழமாய் நேசிக்கிற தெய்வத்திற்காக நீங்கள் இந்த 3 காரியத்தை செய்தால் உங்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். உங்களை உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கேன்னு சொல்கிறார்ல, இந்த தெய்வத்திற்காக இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மூலமாக தேவ ராஜ்யம் கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் இந்த பூமியில் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை வாழ முடியும். நம்ம எல்லாம் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, என் மேலுள்ள அபிஷேகத்தை நான் இதுவரை பயன்படுத்தாமல் அடக்கி வைத்திருந்தால் என்னை மன்னிங்கன்னு சொல்லி, ஆண்டவரை எனக்கு கிருபை இருங்க. நீர் கொடுத்த அபிஷேகத்தை என் சுயநலத்திற்காகவோ, என் பெயர் பிரஸ்தாபத்திற்காகவோ, என் பெருமைக்காகவோ, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் நான் பயன்படுத்துகிறேன் இருந்தால் என்னை இந்த நேரத்தில் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? சிம்சோனை போல நான் இராதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க பாப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் சத்தம் கேட்கட்டுமே, உங்கள் சத்தம் கேட்கட்டுமே. ரீபாலா தூடாமாலா ஷந்துடாபாலா ரேகாபாலா ரபா. நீங்கள் இவ்வளவு தூரம் ஆழமாக உங்களை நேசிக்கிற தெய்வத்திற்காக ஒரு ஆவியில் நிரம்பின வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒரு ஆவியில் நிரம்பின ஒரு வாழ்க்கை எனக்கு தாரோ, ஒரு அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட வாழ்க்கையை தாரோ. அந்த சார்ல்ஸ் பிரெகாம் என்று சொல்லப்படுகிற அந்த தேவ மனுஷன் ஆண்டவரே எவ்வளவு ஆவியில் நிரம்பின மனுஷனா இருந்து எழுப்புதலை கொண்டு வந்தாரப்பா. எனக்கு அந்த கிருபையை தார ஆண்டவரே கேட்கலாமா? ஆண்டவரே, என்னை போல பாவத்தில் அடிமைப்பட்ட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அவங்கள நான் சந்திப்பேன், அவங்களுக்கு நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். அப்படிப்பட்ட நபர்களை எனக்கு நீர் தார ஆண்டவரே. அல்லேலூயா. நீ குணமாக்கப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்தும் சொன்னீரே, உமக்காக நான் அதை செய்வேன் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய இருதயத்தில் என்ன ஆழமா வரைந்து வைத்திருக்கிறீரே, என்னுடைய வாழ்க்கை குறித்து இவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறீரே, உமக்காக நான் இதை செய்தே தீர்வேன்னு சொல்லுங்க. நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச முடிந்தால் ரீபாலா துடமலா ஹந்தரபா சந்தடபலபரபா, எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை உமக்காக நான் பயன்படுத்துகிற ஒரு கிருபை என் மேல் இறங்கி வரட்டும். நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுங்க பார்ப்போம். நல்ல அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக அந்நிய பாஷை பேசி துதிக்க ஆரம்பிங்க. ஆவிக்குள் ஆகுங்க, ஆவிக்குள் ஆகுங்க. ரீபாலா தூடாபாலா ராபா தீலாமா சந்துடாபா. மெதுவாக அந்நிய பாஷை பேசுங்க. தேவ கிருபை உங்க மேல் இறங்கி வரட்டும், தேவ கிருபை உங்கள் மேல் இறங்கி வரட்டும். உங்களை போல பாவத்தில் அடிமையா இருக்கிற ஒரு கூட்டத்தை விடுவிக்கிற ஒரு கிருபை, தேவ ராஜ்யத்தை கட்டுகிற கிருபை, தேவ ராஜ்யத்தை மனிதருக்குள் ஸ்தாபிக்கிற கிருபை. ரீபாலா தூடாமராபா. வேலை செய்கிற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, போகிற வருகிற இடங்கள்ல, என்னை சந்திக்கிற ஒவ்வொரு நபரிடத்திலும் இயேசுவை தைரியமாய் சொல்லுகிற ஒரு மகிமை, ஒரு மகிமை. ரீபாலா டதுராபாலா ரபா ஷபலபரபலபரபா. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியே மகிமையை தரித்தவனாய், மகிமையை தரித்தவளாய், ஓ கொள்ளையிடப்பட்ட ஜாதிகளிடத்திலே என்னை அனுப்பு ஆண்டவரே. என்னை
யாரெல்லாம் எந்த பொல்லாத ஆவியெல்லாம் கொள்ளையிட்டதோ அதே கொள்ளையிடப்பட்ட ஜனத்திடத்தில் என்னை அனுப்போ, அதே ஜனங்களிடத்தில் என்னை அனுப்போ, அவர்களை விடுதலையாக்குற அபிஷேகத்தை எனக்கு ரெட்டிப்பாய் தாருன்னு கேளுங்க. ஒரு ரெட்டிப்பான அபிஷேகம் இந்த நேரத்தில் இறங்கி வருகிறது. ரெட்டிப்பான அபிஷேகம் இறங்கி வருகிறது. ரெட்டிப்பான அபிஷேகம் இறங்கி வருகிறது. நீங்க எந்தெந்த பாவத்தில் விழுந்து கிடந்தீங்களோ அந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனத்தை தூக்கும்படியான ஒரு ரெட்டிப்பான அபிஷேகம் அல்ல யாருக்கு வேணும், யாருக்கு வேணும்? அல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி நீங்க துதிங்க, ஆமென், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரெட்டிப்பான அபிஷேகம் இறங்கி வருகிறது. ரெட்டிப்பான அபிஷேகம் இறங்கி வருகிறது. ரெட்டிப்பான அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஈபாலா தாராபா கபாலபா. உங்க நாவு ஒரு பட்டயம் போல, ஒரு கருக்கான பட்டயம் போல தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இருதயங்கள் அசைக்கப்பட போகிறது, இருதயங்கள் தொடப்பட போகிறது. அநேக இடிக்கப்பட்ட குடும்பங்கள், அநேக இடிக்கப்பட்ட நபர்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. உங்க மூலம் ஆண்டவர் செய்வார். ஆண்டவரே, நீர் கொடுத்த அபிஷேகத்தை எனக்காக பயன்படுத்த மாட்டேன், என் குடும்பத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணிட்டு உட்கார மாட்டேன், அநேகருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அல்ல ஆவியில நிரம்பி கேளுங்க. ஒரு தேவனுடைய மகிமையை நான் அனுபவிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிறதை அனுபவிக்கிறேன். இந்த கடைசி ஜெபத்தில் கர்த்தர் சிலரை பலப்படுத்த விரும்புகிறார். சில முழங்கால்களை பலப்படுத்த விரும்புகிறார். சில தளர்ந்த முழங்கால்களை, சில உலர்ந்த எலும்புகளை பலப்படுத்த விரும்புகிறார். லீகாபாலா தூடாபா லீலாபா ஷந்தலாபா உடாதாராபா லீலா கபாலா கபாலா ரபடபல பரபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தர் நம்மோடு பேசினபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.